அனைவருக்கும் வணக்கம். திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமர்ந்த இருக்கையில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவராக வீற்றிருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தும் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பிலும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழக வேந்தர் திரு ஏசிஎஸ் அவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இந்த இனிய விழாவினை தொடங்குகின்றோம். முதலில் நாட்டுப்பண், அதனைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் மதனமென திகழ்பரத கண்டலில், திக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும், தக்க திரு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று பெயர் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. நம் தேசத்தின் தலைமகனை போற்ற வந்திருக்கும் உங்கள் அனைவரின் முன்னிலையில் இப்போது குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. சென்னை மாநகரம் இன்று தன்னை நினைத்து பெருமைப்படும் தருணம். எல்லோரும் போற்றும்படி எளிமையாக வாழ்ந்த நம்மில் ஒருவரை நாட்டின் தலைமை பொறுப்பில் காணும்போது தமிழ்த்தாய் ஈன்ற பொழுதினும் பெரிது வந்து மகிழ்கிறாள். இப்போது குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு. மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவர் முன்னிலையிலும் இந்த குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு சி.பி. ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு காணொளியை இப்போது காணலாம்.
அரசியல் என்பது அதிகாரம் மட்டுமல்ல, அது அர்ப்பணிப்பு என்பதை நிரூபித்த ஒரு மனிதரின் கதை இது. நெசவு தொழிலாளர்கள் நிறைந்த திருப்பூர் மண்ணிலிருந்து புறப்பட்டு இன்று உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் இரண்டாவது மிக உயர்ந்த பதவியான இந்திய குடியரசு துணைத் தலைவர் நாற்காலியை அலங்கரிக்கும் ஒரு தமிழரின் எழுச்சி பயணம் இது. சிபிஆர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு இந்திய இளைஞனுக்கும் ஒரு பாடம். 1957ஆம் ஆண்டு கொங்கு மண்டலத்தின் தொழில் நகரமான திருப்பூரில் திரு பொன்னுசாமி மற்றும் திருமதி ஜானகி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். பள்ளி பருவத்திலேயே தேசப்பற்று எனும் விதை அவருக்குள் ஆழமாக விழுந்ததன் காரணமாக தனது 16வது வயதில் RSS இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற அவர் 1974இல் பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். மாற்று சித்தாந்தத்தை பேசுவது கூட கடினமாக இருந்த 1970களில் கிராமம் கிராமமாக சென்று தேசபக்தி கொள்கைகளை விதைத்தார். நெருக்கடி நிலை காலத்தின் அடக்குமுறைகளை கண்டு அஞ்சாமல் ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக களத்தில் நின்றார். அந்த ஆரம்ப கால உழைப்புதான் பின்னாளில் அவரை ஒரு விருட்சமாக வளர்த்தது. தென்னிந்தியாவில் பாஜகவின் வளர்ச்சியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பங்கு முக்கியமானது. 1996இல் தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்ட அவரின் கட்சி பணி அவரை தேர்தல் களத்திற்கு அழைத்துச் சென்றது. 1998ஆம் ஆண்டு மத அடிப்படைவாதிகளால் கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பின் போது அச்சமான சூழல் நிலவிய போதும் தீரத்துடன் பணியாற்றினார். அந்த தேர்தலில் தேசத்தின் பாதுகாப்பை கருதியும் தேச வளர்ச்சிக்காகவும் பாஜக ஆட்சி அமையும் பொருட்டு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தனர் கோவை மக்கள். நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் உரிமைகளுக்காகவும் திருப்பூர் பின்னலாடை துறையின் வளர்ச்சிக்காகவும் அவரின் குரல் ஒலித்தது. அவர் ஆற்றிய பணியின் காரணமாக மக்கள் ஆதரவுடன் 1999இலும் மீண்டும் வெற்றி பெற்று திரு வாஜ்பாய் அவர்களின் நம்பிக்கைக்குரியவராக மாறினார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளை வகித்தார். 2004ஆம் ஆண்டு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்ற குழுவின் சார்பில் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை அவர் தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார். 2016 முதல் 2020 வரை தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராக பணியாற்றிய போது அவரது சிறப்பான செயல்பாடு காரணமாக கயிறு ஏற்றுமதி உச்சத்தை எட்டியது. அரசியலை கடந்து நிர்வாக திறமைக்கான அங்கீகாரம் அவரை தேடி வந்தது. 2023இல் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அங்கே அவர் வெறும் கையெழுத்திடும் ஆளுநராக இல்லாமல் பழங்குடியின கிராமங்களுக்கு சென்றார். அவர்களின் மொழியை நேசித்தார். மக்களின் ஆளுநராக வாழ்ந்து காட்டினார். அவரது நிர்வாக திறமைக்கு கிடைத்த பரிசாக தெலங்கானா மற்றும் புதுச்சேரி பொறுப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் நாட்டின் பொருளாதார தலைநகரான மகாராஷ்டிராவின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அது அவருக்கு கிடைத்த மிக பெரும் கௌரவமாக அமைந்தது. 2025ஆம் ஆண்டு சரித்திரம் திரும்பியது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியுடன் அவரை இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்த தேசத்தில் தெற்கில் இருந்து ஒரு குரல் வடக்கே ஒலித்தது. சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றார். ஒரு தமிழராக மாநிலங்களவையை வழிநடத்தும் அந்த தலைமை இருக்கையில் அவர் அமர்ந்த காட்சி தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தருணம். இதன் மூலம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஆர் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் 3வது முறையாக குடியரசு துணைத் தலைவராக உயர்ந்தார். கீழ்மட்ட தொண்டராக கட்சி கொடியை பிடித்த கைகள் இன்று தேசத்தின் சட்டங்களை ஏற்றும் அவையை வழிநடத்துகின்றன. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் இந்த அரசியல் பயணம் வெறும் பதவி உயர்வு அல்ல, அது நேர்மைக்கும் விடாமுயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம். பின்னணி இல்லாத சாமானியனும் இந்தியாவின் உயர்ந்த பதவியை அடைய முடியும் என்பதை நிரூபித்த முன்னுதாரணம் இவர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்புரை. கல்வி புரட்சி கருணையில் முன்னே நிற்பவர், சமுதாயத்திற்கான களத்தில் முன்னே நிற்பவர், எளியோரை ஏற்றிவிடும் ஏணியாக முன்னே நிற்பவர், தன் இனத்திற்கான போராட்டத்தில் முன்னே நிற்பவர், படை நடத்தும் பண்பிலும் முன்னே நிற்பவர், கொடை கொடுக்கும் வள்ளலாக முன்னே நிற்பவர், இப்போது நம் பாரத தேசத்தின் குடியரசு துணைத் தலைவரை போற்றுவதிலும் முன்னே நிற்கின்றார். மேனாள் பாராளுமன்ற உறுப்பினர், பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் வேந்தர் டாக்டர் AC சண்முகமையா அவர்களை வாருங்கள், வரவேற்புரை தாருங்கள் என அன்புடன் அழைக்கிறோம். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பில் நம்முடைய மேதகு ஆளுநர், மேதகு வாரிய தலைவர், மேதகு முன்னாள் பிஜேபியினுடைய மாநில தலைவர்,
இவற்றையெல்லாம் மீறி துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று முதலாக சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். சென்னை மாநகரம் பெருமைப்படுகிறது. இந்த விழாவில் 99 வயது நிரம்பிய நம்முடைய டாக்டர் HV ஆண்டே அவர்களை தலைமையேற்க அழைத்திருக்கிறோம். கடுமையான உழைப்பாளி, மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே கொடுத்த மாண்புமிகு டாக்டர் L. முருகன் ஐயா அவர்களை பாராட்டுரை வழங்கவும், நம்முடைய நீதி அரசர்கள் TN வள்ளிநாயகம் ஐயா அவர்கள், நீதி அரசர் ஜோதிமணி அவர்கள், SRM பல்கலைக்கழகத்தினுடைய மாபெரும் தலைவர் வேந்தர் SRM பல்கலைக்கழகம், என்னுடைய அருமை தளபதி ஐசரி கணேஷ் வேந்தர் வேல்ஸ் பல்கலைக்கழகம், திரைப்பட இயக்குனர், ஒரு காலத்திலே மிகப்பெரிய கலைத்துறையிலே மாற்றத்தை கொண்டு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் என்னுடைய கலை உலக வாரிசு என்று அறிவித்த கே. பாக்யராஜ் அவர்கள், சுதா சேஷையன் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள், பிரபல இருதய சிகிச்சை டாக்டர் பி. சொக்கலிங்கம் அவர்கள், இவர்களெல்லாம் அழைத்து இந்த பாராட்டு விழாவை நடத்த அழைத்திருக்கிறோம். இதற்கு முக்கிய விருந்தாளிகளாக தன்னோடு இணைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா VGP சந்தோஷ் அவர்கள், நம்முடைய நமக்கு ஜெயக்குமார் அவர்கள், நம்முடைய KT ராகவன் அவர்கள், சக்கரவர்த்தி ஐயா அவர்கள், பால் கனகராஜ் மற்றும் அமர்நாத் ரெட்டி, ராஜ்குமார், KS ரவிக்குமார் இயக்குனர் அவர்கள், திரு பகத்சிங் அவர்கள், திரு AL அழகப்பன் ப்ரொடியூசர் அவர்கள், அரங்க இளங்கோ வழக்கறிஞர், வாசுதேவன் IAS, சமரசம் XMLA, விஜயதாரணி XMLA, இன்னும் நிறைய விஐபிக்கள் இங்கு இருக்கிறீர்கள், வருகை தந்திருக்கிறீர்கள். அவருக்கு மரியாதை செலுத்தவும் அவரை வாழ்த்தவும் வருகை தந்திருந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆருடைய அறக்கட்டளை ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்றும், கிட்டத்தட்ட எங்கள் கல்வி நிறுவனங்களே ஆண்டுக்கு 1500 2000 இடங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த பணியை நம்முடைய இந்த பாரத ரத்னா அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று மருத்துவ சிகிச்சைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல நோயாளிகளுக்கு, பல ஏழை மக்களுக்கு இலவச ஆபரேஷன் செய்து கொடுத்திருக்கிறோம். அந்த பணிகளை இந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் அறக்கட்டளை செய்கிறது. அதே போல தேசத்தை காத்த ஐயா வஉசி, கப்பலோட்டிய தமிழன் வஉசி போன்றவர்கள், மருது பாண்டியர்கள், திருப்பூர் குமரன் போன்றவர்கள், இவர்களுடைய சிலை, வெண்கல சிலை யார் அமைத்தாலும் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் நாங்கள் இந்த அறக்கட்டளையின் சார்பில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 13 ஆண்டு காலம் ஏழை எளிய மக்களுக்காக கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரராக வாழ்ந்து சென்ற மறைந்த பாரத ரத்னா எம்ஜிஆர் உடைய திருவுருவ சிலை வைத்தாலும் 3 லிருந்து 5 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக முடிவெடுத்து இதை நல்ல பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். சமுதாய பணிகள் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு சென்னைக்கு வருகை தந்திருக்கின்ற மேதகு CPR ஐயா அவர்கள், ஒன்றை நான் கடவுள் எப்படி இருக்கிறான் என்று தெரியாது, தமிழகத்திற்கு ஐயா அவர்கள் வர வேண்டும், அதுவும் சென்னை தலைநகரத்திற்கு வர வேண்டும். அதிலே நான் எனக்கு கடவுள் கொடுத்த பாக்கியமாக நானும் ஐயாவும் ஆண்டர்சன் ரோடிலே 17 ஆண்டு காலம் ஒன்றாக எதிர் வீட்டிலே நானும் அவரும் இருந்திருக்கிறோம். அந்த பாக்கியம் எனக்கு கடவுளால் கொடுத்திருக்கிறது. அந்த கடவுளே இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் என்னை நடத்தபடி கடவுள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஐயாவை வரவேற்பதற்காக. இன்று மிகப்பெரிய பட்டமளிப்பு விழா எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே கிட்ட 5080 மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவை ஐயா அவர்கள் செய்துவிட்டு வந்தார்கள். 10,000 பெற்றோர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே 2வது நிகழ்ச்சியாக இந்த அறக்கட்டளையை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எவ்வளவு பொருத்தம், எவ்வளவு என்று நான் இன்றைய தினம் எண்ணி பார்த்து மகிழ்கின்றேன். அதே போல நம்முடைய ஐயா அவர்கள் ஏவியிலே குறிப்பிட்டது போன்று எவ்வளவோ சோதனைகளை தாண்டி இன்றைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் விஸ்வகுரு மோடிஜி ஐயா அவருடைய இதயத்திலே இதயக்கனியாக இருப்பதனால்
என்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை, கடவுள் வழிபாடு, அது கடவுள் வழிபாடு, கடவுள் நம்பிக்கை என்று சொன்னால் அது ஐயா மேதகு சிபிஆர் அவர்கள்தான். அதுபோன்று அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அடக்கம், எளிமை, பாசம், இரக்க குணம், ஒரு மனிதனுக்கு என்னென்ன இலக்கணம் வேண்டுமோ அவ்வளவு இலக்கணத்தையும் கடைபிடித்திருக்கின்ற ஒரே மனிதர், மாமனிதர் ஐயா மேதகு சிபிஆர் அவர்கள்தான். ஆகவே அவர் இன்றைய தினம் உயர்ந்து தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள். 7 கோடி தமிழ்நாட்டு மக்கள், உலகம் முழுவதும் இருக்கின்ற 3 கோடி மக்கள், 10 கோடி மக்களும் பெருமைப்படுவார்கள் ஐயா சிபிஆர் ஐயா அவர்களுக்கு இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி கொடுப்பது. ஆகவே ஒரு மிகப்பெரிய பொருத்தமான ஒரு செய்தி என்பதை, ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் என்றும், பாரத பிரதமருக்கு தமிழக மக்களின் சார்பிலே, நான் உலகத்திலே இருக்கின்ற அத்துணை தமிழ் மக்கள் சார்பிலேயும் நம்முடைய மோடிஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, சிபிஆர் அவர்களுக்கு கொடுத்ததற்கு நாங்கள் நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த குறிப்பிட விரும்புகின்றேன். நம்முடைய தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றிலின் தோன்றாமை நண்பு, அதுக்கு இலக்கணம் படைத்திருக்கிறார் நம்முடைய சிபிஆர் அவர்கள். அதே போல இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், பாரத பிரதமர் அவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவர் பதவி. எவ்வளவு அந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி எவ்வளவு செய்திகளிலே வெளியே வந்தது. அது கடைசியாக தேர்ந்தெடுத்த மாபெரும் மாமனிதர், ஒழுக்கத்தின் நாயகன், ஒழுக்க சீலன், கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரன் சிபிஆரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே நான் ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அது குடும்பம் அவரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஈன்ற பொழுதில் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று குடியரசு துணைத் தலைவர் என்ற கேட்ட தமிழ் தாய் அவருக்கு நிச்சயமாக பெருமைப்படும் என்று இந்த நேரத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு, நம்முடைய ஒரு கடைசியாக ஒரு வேண்டுகோளையும் ஐயா அவருக்கு வைக்கிறோம். இந்த அறக்கட்டளையின் சார்பில் நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் பாரத பிரதமர் நம்முடைய ஐயா விஸ்வகுரு மோடிஜி அவரிடம் ஒரு விண்ணப்பம் கொடுத்தோம். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு டாக்டர் எம்ஜிஆர் பெயர் வைக்க வேண்டும் என்று கொடுத்தோம். அதை பாரத பிரதமர் அழகாக அறிவித்து எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்று அறிவித்தார்கள். அதற்காக கோடான கோடி எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு 10க்கு 10 100 சதுர அடி இடத்தை கேட்டு பிரதமரிடம் நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். அந்த கடிதத்தை உத்தரவிட்டு, ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் இருக்கிறது, அங்கு ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்பதற்காக 11 அடி உயர சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு பிரதமரிடம் கொடுத்திருக்கிறோம். அது ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்து மைய புள்ளியாக இந்த இந்தியா முழுவதும் சுற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய சிபிஆர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை காணிக்கையாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, நீங்கள் வந்ததற்கு நெஞ்சார மனமார்ந்த என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்திலே காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் சீர்பெருமக்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. நமக்கெல்லாம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏசிஎஸ் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி மகிழ்கின்றார்கள். தகவல் தொலைத்தொடர்புத்துறை மற்றும் பாராளுமன்ற விவகாரத்துறை மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு இப்போது ஏசிஎஸ் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி மகிழ்கின்றார்கள். ஏசிஎஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு ஏசிஎஸ் அருண்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழக முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஹெச்வி ஹண்டே ஐயா அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் திரு அருண்குமார் அவர்கள்.
தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவிப்பார்கள். நீதியரசர் திரு வள்ளிநாயகம் அவர்களுக்கும் நீதியரசர் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் SRM பல்கலைக்கழக வேந்தர் திரு பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் திரு ஐசரி கணேஷ் ஐயா அவர்களுக்கும் ACS கல்விக் குழுமத்தின் தலைவர் திரு ACS அருண்குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். SRM பல்கலைக்கழக வேந்தர் அவர்களுக்கு இப்போது அருண்குமார் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அவர்களுக்கு அடுத்ததாக பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள். ACS கல்விக் குழுமத்தின் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் திரைப்பட இயக்குனர் திரு K. பாக்யராஜ் அவர்களுக்கும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திருமதி சுதா சேஷையன் அவர்களுக்கும் இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் V. சொக்கலிங்கம் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். தலைமை உரை தமிழக முன்னாள் அமைச்சர் டாக்டர் H.B. ஹண்டை அவர்கள். மருத்துவத்துறையில் மகிமை காட்டி, அரசியல் துறையில் அருமைகள் கூட்டி, ஆட்சித் துறையில் பெருமைகள் நாட்டி, தமிழ் புலமையில் புதுமைகள் ஈட்டி, கொண்ட முதுமையிலும் இளமை பூட்டி நமக்காக வாழும் வழிகாட்டி ஐயா தமிழக முன்னாள் அமைச்சர் டாக்டர் H.B. ஹண்டே அவர்களை தலைமையேற்று உரை நிகழ்த்த தலைவணங்கி அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, தலைமை உரை தாருங்கள். இது நாம் அனைவரும் இங்கே கூடி நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மனிதராக, ஏறத்தாழ என்னை விட ஒரு 30 ஆண்டுகள் இளையவராக அவர் நான் 27ஆம் ஆண்டு கோவை நகரத்தில் என்னுடைய தகப்பனார் அங்கே டாக்டராக இருக்கிற போது நான் அங்கே பிறந்தேன். GD நாயுடு, ரத்ன சபாபதி முதலியார் அவர்களெல்லாம் நம்முடைய தந்தையாரனுடைய அவர் ஃபேமிலி டாக்டராக இருந்தார்கள். அதே மண்ணிலே நம்முடைய இங்கே மிக மிக பெருமைக்குரிய நம்முடைய CPR மாண்பு மேதகு CPR அவர்கள் அதே இடத்துல பிறந்தார் என்று எனக்கு ஒரு உரிமை கொண்டாடுவதற்கு இங்கே வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அவருடைய வாழ்க்கையை நாம் நன்றாக பார்க்க வேண்டும். வெரி சிம்பிள் பர்சன். மிக மிக எளிமையாக ஒரு பாய் போட்டு கூட படுத்து தூங்கக்கூடியவர்கள். அது என்னென்றால் அது ஸ்வயம் சேவக்கு. நானும் ஒரு 2 ஆண்டுகள் 1939 ஸ்வயம் சேவக்கில் இருந்திருக்கிறேன். அந்த சிம்பிளிசிட்டி, ஆனஸ்டி, கபடமில்லாத ஒரு உள்ளம், அது அத்தனைக்கும் ஒரு மனித உருவம் கொடுத்தால் அதுதான் CP ராதாகிருஷ்ணன் மேதகு என்று சொன்னால் மிகையாகாது. இன்று அந்த மாதிரியாக பெருமை சேர்த்திருக்கிறார்கள். நாம் இங்கே அனைவரும் கூடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக 11 ஆண்டுகளாக நம்முடைய அன்பிற்குரிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புடம் போட்டு எங்கே எங்கே எளிமையான நேர்மையான நல்லவர்கள் இருக்கிறார் என்று பார்த்து ஒரு ஜனாதிபதி, ஒரு குடியரசு தலைவி நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களே கொடுத்தார்கள். அடுத்து நல்ல வகையிலே புடம் போட்டு எங்கே யார் இருக்கிறார் என்று பார்த்து கம்ப்ளீட்டா he went through the whole of the subcontinent of Bharata Mata. அங்க பார்த்து அந்த இடத்துல நம்முடைய CP ராதாகிருஷ்ணன் தான் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவரை இன்று
நம்முடைய நாட்டினுடைய துணைத் தலைவராக ஆக்கியிருக்கிறார்கள். எனக்கு சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இன்னைக்கு எட்வர்ட் இலியட்ஸ் ரோட், இப்போ ராதாகிருஷ்ண சாலை, அவரை 3 முறை நான் பார்த்திருக்கின்றேன். அதெல்லாம் ஞாபகம் வருகிறது. நான் ஆசைப்படுவதெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு வயசு இருக்காது. அவர் இன்னும் ஒரு படி மேலே போக வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே இந்த நேரத்தில் அவருக்கு என்ன பொன்னாடை போர்த்துவதா என்ன பண்றதுன்னு தெரியவில்லை. நான் அவருக்கு நான் எழுதிய ஒரு நூல், அது தமிழுக்கு நான் செய்த சேவை என்னென்றால், கம்ப ராமாயணத்தை இதுவரையில யாரும் செய்யாத ஒரு விஷயம், அது தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் உரைநடைகளை மொழிபெயர்த்து மாண்புமிகு நீதி அரசர் MM இஸ்மாயில் அவர்கள் அதற்கு அழிந்துரை கொடுத்திருக்கிறார்கள். ஐ எம் பிரசன்டிங், எல்லாரும் கேட்கணும், டு ஹிஸ் எக்ஸலன்சி ஆனரபிள் ஸ்ரீ C.P. Radhakrishnan, Vice President and a great son of Bharata Mata, at this கலைவாணர் பெலி பங்கிம் சட்டர்ஜி அவருடைய வந்தே மாதரம் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் இதை நான் கொடுக்கும்போது, I request all of you to give him a standing ovation. Thank you very much. தலைமையேற்று உரை நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றி. புத்தகத்தை பரிசாக வழங்கி மகிழ்கின்றார்கள் டாக்டர் HV ஹண்டே ஐயா அவர்கள். தொடர்ந்து வாழ்த்துப்பூக்கள் தங்கள் வசந்த மனத்தை வீச வருகின்றன. வாழ்த்துரை கூற வருபவர் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள். கம்பன் கழக மேடைகளில் அருவியாகி, மருத்துவ ஆட்சிப் பணியில் கருவியாகி, இறைப்பணியில் பக்தியினில் சேயாகி, பாரம்பரிய இசையினில் உருகி தாயாகி, சதா தமிழுக்காக உழைக்கும் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் உடல் கூறுகளின் வல்லுநர், செம்மொழி தமிழாய்வு மையத்தின் தலைவராக தமிழ் கூறுகளை ஆகிறார். வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களை. ஸ்ரீ குருபியோ நமக. மாண்பமை குடியரசு துணைத் தலைவர் அவர்களே, மாண்பமை மத்திய அமைச்சர் அவர்களே, மேடையிலேயும் அரங்கிலேயும் நிறைந்திருக்கிற பெருமக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாண்பமை குடியரசு துணைத் தலைவர் அவர்களை இந்த பாராட்டு விழாவில் பாராட்டி ஓர் உரை நிகழ்த்த வேண்டும் என்று ஐயா கருநாகராஜனும் இன்னும் மற்றவர்களும் என்னை அழைத்த போது நான் கொஞ்சம் அதிர்ச்சிக்கு உள்ளானேன். ஐயா அவர்களை பாராட்டுவதற்கு எனக்கு எந்த விதத்தில் தகுதி இருக்கிறது என்று எண்ணி பார்த்தேன். ஆனால் ஒன்று புரிந்தது, நல்லவர்களை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் எந்த சிறப்பான தகுதியும் தேவையில்லை என்பதனால் அந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று ஒத்துக்கொண்டேன். எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் உலகம் எனக்கு பழக்கமும் இல்லை. ஆனாலும் ஐயா அவர்களுடைய சில அற்புதமான குணாதிசயங்களை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். 3 விஷயங்களை மாத்திரம் இங்கே பகிர்ந்து கொண்டால் போதும் என்று கருதுகிறேன். முன்னரே கூட குறிப்பிட்டார்கள், அவர்களுடைய ஆரவாரமற்ற எளிமை. சில பேருடைய எளிமை எளிமையாக தோற்றம் தர வேண்டும் என்பதற்காக எடுத்து பூசிக்கொள்கிற எளிமை. ஆனால் இயல்பாகவே ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய எளிமை. இந்த எளிமையை பார்த்து அவரோடு பங்கு கொள்ள வாய்ப்பு கிடைத்த சில கூட்டங்களில் வியந்து போயிருக்கிறேன். இரண்டாவது, ஒரு தலைவருக்கே இருக்க வேண்டிய அரவணைப்பு குணம்.
ஒரு சில கூட்டங்களில் ஐயா அவர்கள் பங்கு பெறும்போது நானும் பங்கு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட கூட்டம், அது எங்கே நடந்தது என்பது நமக்கு இப்போது தேவையில்லை. ஆனால் அந்த கூட்டம் நடக்கும்போது ஏகப்பட்ட குழப்பம். சில பேர் வரவில்லை, சில பேர் உடனடியாக போக வேண்டும் என்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் அன்றைக்கு வேறு ஒரு பணி, அந்த பணிக்காக அவர்கள் செல்ல வேண்டும். இத்தனை குழப்பத்திற்கு இடையில் அந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் அந்த நிகழ்ச்சியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுமையோடு, சிரிப்போடு, புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு மேலாக ஒன்று செய்தார்கள். அப்போதுதான் a good leader எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நிரூபித்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? மேடைக்கு வந்த ஒவ்வொருவரிடத்திலேயும் அமைப்பாளர்கள் கேட்கவில்லை. ஆனால் அமைப்பாளர்களுக்கு மாற்றாக, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், சில குழப்பங்கள் நேர்ந்து விட்டன, கொஞ்சம் நிகழ்ச்சி மாறிவிட்டது, பொறுத்து கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொன்னார்களே. அப்போது he was the sitting governor of Maharashtra, not in any other position. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அந்த நிகழ்ச்சியில் அப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்க்கும்போதுதான் ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், a good leader should lead by example என்பார்களே, அதற்கான மொத்த வடிவமாக அவரை நான் பார்த்தேன். மூன்றாவது, அவரிடத்தில் காணப்படுகிற ஆழமான பாரத மண்ணின் மீதான பெருமிதம், பாரத தேச மரபுகளின் மீதான பெருமிதம். அவர்களுடைய நாடாளுமன்ற உரைகளை கேட்டாலும் தெரியும், அல்லது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருக்கும் போதும் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கும் போதும், ஏனென்றால் இரண்டும் வேறுபட்ட சூழலை கொண்டவை. ஜார்க்கண்டும் மகாராஷ்டிராவும் ஒரே மாதிரியான சூழல் இல்லை. ஆனால் இரண்டு வேறுபட்ட மாநிலங்களின் ஆளுநராக இருக்கும் போதும் அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய சில உரைகள், the deep sense of belonging to this nation and nationalistic ideas, இந்த மூன்று விஷயங்களும் அவரை மீண்டும் 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 நாம் எல்லோரும் பாராட்டுவதற்கு காரணங்களாக அமைகின்றன. உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த தருணத்தில் நெஞ்சார பாராட்டுவது மட்டுமல்ல, நெஞ்சார்ந்த நன்றியையும் அவர்களுக்கு நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய பெயரை பற்றி எல்லோரும் குறிப்பிட்டார்கள். சில பெயர்களுக்கே பொருத்தம் உண்டு. எடுத்த எடுப்பிலேயே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பெயரை சொன்னார்கள். அந்த பெயருக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. சர்வ பள்ளிகளுக்கும் ஆசிரியராக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருந்ததோ அவருக்கு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்கிற பெயர் அமைந்தது இயல்பாக. அது அவருடைய கிராமத்தின் பெயர். அதே போலத்தான் இங்கே ஐயாவை எல்லோரும் எப்படி குறிப்பிடுகிறார்கள்? சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்பதை சிபிஆர் என்று எல்லோரும் அன்பாக செல்லமாக அழைக்கிறார்களா? ஐயா ஐயா நான் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், இங்கேயும் சில மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சிபிஆர் என்பதற்கு எங்கள் மருத்துவத்துறையில் வேறு ஒரு பொருள் உண்டு. நான் உங்களிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இந்த தேசத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் எங்கேயெல்லாம் சிபிஆர் தேவைப்படுகிறதோ, எங்கேயெல்லாம் கார்டியோபல்மனரி ரிசசிடேஷன் தேவைப்படுகிறதோ, தயவு செய்து அந்த சிபிஆரை தாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களிடத்தில் நான் வைக்கிற கோரிக்கை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று நெஞ்சார பாராட்டி நெஞ்சார வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. காலத்தின் அருமை கருதி அழைப்பாளர்கள் சுருக்கமாக வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, சின்னஞ்சிறு கல்லெடுத்து சிக்கனமாய் கல்வித்துறையில் மணல் கோட்டை கட்டுகிறார் என்றே பலர் எண்ணமிட, வேல்ஸ் கல்வி குழுமத்தை மலைக்கோட்டையாய் கட்டி மலைக்க வைத்தவர், திரைக்கலை கோட்டையிலும் கனக கொடி நாட்டியவர், தன் தனித்துவத்தால் வெற்றி கண்ட தமிழ் மகனை அன்புடன் அழைக்கின்றோம். வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர், வேல்ஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களே, வாருங்கள், வாழ்த்துரை தாருங்கள்.
பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இனிய விழாவிற்கு தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்குடைய பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டமைக்கு என்னையும் அழைத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே வீற்றிருக்கிற மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெரியவர் டாக்டர் HP ஆண்டே அவர்களே, முன்னிலை வகுத்து பேசிய வந்திருக்கிற அருமை அண்ணன் AC சண்முகம் அவர்களே, பின்னாலே பேச வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, பேரன்பு கொண்டோர்களே, இங்கே வீட்டிற்கும் தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். RSS BJP 2 முறை மக்களவை உறுப்பினர், பாரதிய மாநில தலைவர், காயர் போர்டு சேர்மன், கவர்னர், தற்போது குடியரசு துணைத் தலைவர். எளிமை, நேர்மை, உழைப்பு, நிதானம், பழகும் விதம் இவை அனைத்தும் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஐயா CPR அவர்கள். ஒரு அண்மையிலே ஒரு பேட்டியை பார்த்தேன். அதிலே ஐயா அவர்களுடைய தாயார் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். அதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போல் என் மகன் வர வேண்டும் என்று அவருக்கு ராதாகிருஷ்ணன் என்று பெயர் சூட்டினேன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அவர்களது கனவு நினைவாயிருக்கிறது. ஐயா அவர்கள் இங்கு மேதகு குடியரசு துணைத் தலைவராக சென்னைக்கு வழங்கி தந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நமது முன்னாள் குடியரசு தலைவர்கள் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், APJ அப்துல் கலாம் அவர்களும் நமது இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார்களோ அதேபோல் அண்ணன் CPR அவர்களும் அவரது சிறப்பின் பணியின் மூலம் நிச்சயம் பெருமையை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உண்டு. குடியரசு துணைத் தலைவராக தமிழருக்கு வாய்ப்பு அளித்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழகரின் சார்பிலே எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு மோடி அவர்களின் தலைமையில் உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியாவை பொருளாதாரத்தில் சிறந்த நாடாக உயர்த்தியுள்ளது. வளர்ந்த இந்தியா 2047 என்ற தெளிவான தொலைநோக்குடன் நாட்டை வழிநடத்தி வருகிறார்கள். GST, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா போன்ற சீர்திருத்தங்கள் மூலம் நல்லாட்சி வழங்கி வருகிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி. 2018 உலக MGR பேரவை சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே நடந்தபோது அன்றைய தினம் ஆளுநராக இருந்த பன்வாரி லால் புரோஹித் அவர்கள் தலைமை தாங்கினார். அந்த மாநாட்டிலே புரட்சி தலைவர் அவருடைய பெயரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் அனைவரும் சேர்ந்து விடுத்தோம். அதன்படி அவருடைய புரட்சி தலைவர் பெயரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சூட்டினார்கள். இன்றைய தினம் அருமை அண்ணன் ACS அவர்கள் அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலே திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை நிச்சயமாக துணைத் தலைவர் அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்ற நம்பி அவர் இந்த இடத்திற்கு வருகை தந்தமைக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கிற அருமை அண்ணன் ACS அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக SRM பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், சொல்லை சுருக்கி வெற்றிகளுக்கான எல்லை வகுத்தவர், வெற்றியை தொலைத்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் பணியை தொடங்கி இன்று வெற்றியின் விலாசமாக வீற்றிருப்பவர், கல்விக் கொடைகளை கண்களுக்கு தெரியாமல் கணக்கின்றி செய்பவருக்கு பொருத்தமான பெயர்தான் பாரிவேந்தர். பல்கலை வித்தகர் SRM பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
இனிய நிகழ்ச்சி. பெருமைக்குரிய தலைவர்கள் அங்கே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். பல்கலைக்கழக வேந்தர்கள், மேனாள் நீதியரசர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள், அதேபோல அமைச்சர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய பெருமைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுள் ஒருவராக, குடும்பத்தில் ஒருவராக பார்ப்பதில் மட்டுமல்ல, பழகுவதில் மட்டுமல்ல, அவர் நம்மை பழகிற போது நம்ம குடும்பத்தில் ஒருவராக மாறிவிடுவார். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஒரு முறை அவரை பேசிவிட்டால் தன்னை பழகுவரிடம் தங்கையாக, சகோதரனாக, குடும்பத்தில் ஆக்கி விடுவார். அத்தகைய எளிமை குணம் உண்டவர். இவர் இந்த பதவியிலே இருக்கிறாரே, நாம் நேரில் போய் பேச முடியுமா, அதற்கு ஏதாவது வரைமுறைகள் உண்டா என்று கூட பல பேர் ஐயப்படக்கூடும். ஆனால் பெருமைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி இங்கே வருகிறார், என்னை பார்க்க வருகிறார், யோசிக்கிறார். இல்லை, நீங்கள் வாருங்கள், போய் அழைத்து வந்து நட்பு பாராட்டி நான் உங்கள் ஒருவன், நான் எளிமையானவன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறவர். நான் அவரோடு பழகுவதற்கு எண்ணற்ற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. எப்படி இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் பலமுறை எஸ்ஆர்எம்முக்கு வந்திருக்கிறாரோ, ஒரே மேடையில் அவரிடம் இருந்து பல மணி நேரம் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு முதலாக பாரத பிரதமர் அவர்களை அழைத்து வந்தது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். அப்பொழுது அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அந்த வகையில் நான் வந்தபோது சொன்னேன், நீங்கள் விரைவிலேயே இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆவீர்கள் என்று சொன்னேன். அவருக்கு ஐயம், என்ன திடீரென்று இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னேன். அதற்கு சொன்னேன், இதற்கு முன்னால் பல உயர்மட்ட தலைவர்களெல்லாம் அழைத்து வந்திருக்கிறேன். கவர்னராக இருந்தவர் இந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக ஆகியிருக்கிறார். அதற்கு 2 உதாரணங்களையும் சொன்னேன். அதே போல ஆனால் அவருக்கு என்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மீது ஒரு எல்லையில்லா அன்பும் பாசமும் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யார் என்று சொல்வதற்கு முன்னால் எஸ்ஆர்எம் என்று அவரை அழைத்து தன்னோடு பிணைத்துக் கொள்வார். அத்தகைய தன்மை கொண்டவர். அதே போலத்தான் அதற்குரிய இன்றைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், மேதகு இந்தியாவுடைய துணை சபாநாயகர், அவர் வந்தார். அவருக்கு இது ஒரு பட்டமளிப்பு விழா கலந்து கொண்டார். ஏறத்தாழ 15,000 பட்டதாரிகளுக்கு பட்டத்தை வழங்கினார். அப்பொழுது அவர் மகாராஷ்டிரா கவர்னராகவும் ஜார்க்கண்ட் கவர்னராகவும் இருந்து 2 பொறுப்புகளையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இங்கே வந்திருக்கிறீர்கள், இந்த மேடையில் இருந்திருக்கிறீர்கள், எங்களோடு பேசியிருக்கிறீர்கள், இந்த மண்ணின் குணம் இங்கே வருபவர்கள் அடுத்த நிலைக்கு போய்த்தான் தீர வேண்டும் என்று சொன்னேன். சொன்ன சில மாதங்களில் பெருமைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறாரோ, கவர்னராக இருந்து அதே போல இன்றைக்கு இந்தியாவுடைய பெருமைக்குரிய இடத்தை வைஸ் பிரசிடென்ட் ஆகியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அவருடைய தாயார் ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியர் என்று சொன்னாலே இன்றைக்கு எல்லா பள்ளியிலும் கல்லூரியில் இருப்பவர்கள் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவார்கள். யாரை முதன்மையாக வைத்து?
அந்த காலத்தில் சர்வபதி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தாயார், உத்தம தாயார் ஆசிரியராக இருந்த காரணத்தினால் அவருக்கு தோன்றியிருக்க வேண்டும், அவர்கள் இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடும் பொழுது அந்த தாய்க்கு தோன்றியிருக்க வேண்டும். ஏன் சர்வபிள்ளை ராதாகிருஷ்ணன் மட்டும்தானா, என் பிள்ளைக்கும் அந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் என் மகனுக்கும் அந்த பெயரை வைத்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த தாய் அவருக்கு பெயரிடும் பொழுது இந்த துணை ஜனாதிபதிக்கு மட்டும்தானே நினைத்திருப்பார்? இல்லை. என் தாய், அவருடைய தாயார் நிச்சயமாக அவரும் இந்த துணை ஜனாதிபதி மட்டுமல்ல, அடுத்த நிலையை எட்டுகிற இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஆகுவார் என்று சேர்த்தும் தான் மனதில் நினைத்திருப்பார். அவருடைய முதல் படியாக இது நடந்திருக்கிறது. அந்த வகையில் இங்கே நாம் கூடி அவரை பாராட்டுதலும் மகிழ்ச்சிப்படுத்துவதிலும் நாம் உரிமை கொண்டாடுவதிலும் நமக்கு உரிமை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நாம் எல்லோரும் சேர்ந்தார் போல அவரை வாழ்த்துவதிலும் அன்பு கொண்டாடுவதிலும் நமக்கு உரிமை இருக்கிறது. குறிப்பாக தமிழனுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய ஒரு தலைமகன் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக 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 எளிமையானவர். நாம் எல்லோரும் வாழ்த்துவோம். வாழ்த்துவதற்கு உங்களுக்கு சில பேர் வயது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களை போன்றவர்கள் வயது இருக்கிறது. நிச்சயமாக சில ஆண்டுகளில் உங்களை அடுத்த நிலைக்கு செல்லத்தான் போகிறீர்கள். அது எங்களுடைய அந்த தகுதியானவர் நீங்கள் என்பதை கூறி, தமிழருக்கு இந்த பெருமை போராது, உங்களால் மேலும் பல பெருமைகள் வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கொடுத்த என் அருமை நண்பன் ஏசி சண்முகம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை கூற வருபவர் நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள். 29 ஆண்டு கால வழக்கறிஞர் அனுபவத்தில் சட்டப்புலமையும் முனைவர் பட்டமும் பெற்றவர். நீதி அரசராக பணியாற்றிய 7 ஆண்டுகளில் 45,000க்கும் மேற்பட்ட வழக்குகளை முடித்து வைத்தவர். சட்ட சூழலை பாதுகாத்த பசுமையான நினைவுகளுடன் பசுமை தீர்ப்பாயத்தில் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்தவர். இப்போது வாழ்த்துரை வழங்க வருகின்றார் நீதியரசர் ஜோதிமணி அவர்கள். இந்திய குடியரசின் துணைத் தலைவர் சிபிஆர் உட்பட மாண்புமிகு அமைச்சர் முருகன் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்க தலைவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கலந்து கொண்டு வாழ்த்த வந்திருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் சிபிஆர் அவர்களுக்கு இந்த அறிமுக சென்னையில் வைஸ் பிரசிடென்டாக ஆன பிறகு முதல் முறை சென்னை மக்கள் அவரை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை சகோதரர் ஏசிஎஸ் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த பாராட்டுக்கு உரியவர் அவர். அவரை நாங்கள் அனைவரும் சேர்ந்து நாம் பாராட்ட வேண்டும். இது ஏனென்று சொன்னால், இந்திய தேசத்தில் தான் எல்லோரும் பேசியது போல் சாதாரண மனிதர்கள் கூட பெருந்தலைவர்களாக வர முடியும் என்பதை நாம் அந்த காலத்திலிருந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடைய மேதகு சிபிஆர் அவர்கள் அந்த லிஸ்டிலே சேர்ந்திருக்கிறார்கள். எளிமையானவர்களாக இருந்தாலும் நியாயமாக நேர்மையான முறையில் இருக்கின்ற மனிதர்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் முன்னேற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆணையாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் சிபிஆர் அவர்கள் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வந்து இன்று இந்தியாவினுடைய 2வது தலைமகனாக நிமிர்ந்திருக்கிறார். அனைவரும் கூறியது போல் நான் வழங்குகின்ற சிவம் நிச்சயமாக அவருக்கு அடுத்த முதல் குடிமகனாக அவர் வருவதற்கு ஏற்பாடு செய்வார் என்பதிலே எல்லோருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அதற்கு தகுதியானவர். இதனால் இவன் முடிக்கும் என்று சொன்னார்களே, அதை போல் அந்த தகுதியான மனிதரை பாரத பிரதமர் தேர்ந்தெடுக்கிற காரணத்தினால் நிச்சயமாக 4 பேர் நம்முடைய தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் எல்லாம், அதில் 3 பேர் துணை ஜனாதிபதியாக இருந்து ஜனாதிபதியாக ஆனவர்கள் தான். அதிலே விதிவிலக்காக எதுவுமே இருக்க முடியாது. அந்த அளவிலே நம்மவர் சிபி அவர்கள் ஜனாதிபதியாக ஆக வேண்டும், ஆவார். அதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துரைக்குரிய ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக நீதியரசர் திரு TN வள்ளிநாயகம் அவர்கள். நாட்டுப்பற்றும் தமிழ் பற்றும் கூட்டுத்தொகையாக திகழ்பவர், தேசியமும் தெய்வீகமும் ஒருங்கே பெற்றவர், சாமானியர்களுக்காக குரல் கொடுக்கும் நேர்மையாளர். வாழ்த்துரைக்க வருகின்றார் நீதியரசர் திரு வள்ளிநாயகம் ஐயா அவர்கள். வந்தே மாதரம், பாரத மாதா கி ஜெய். குருவாய் நின்று நாட்டு அதிபராய் உருவாகி வென்ற அன்றைய ஜனாதிபதி நாமம் ஏந்தி இன்று ஐயப்பனின் 17ஆம் படியினை அலங்கரிக்கும் கீதை தந்த கண்ணனே, கும்பாபிஷேகம் கொண்டாடிய திருச்செந்தூர் சண்முகம் அருளாலே, அன்பாலே, நட்பாலே, உறவாலே 18ஆம் படியில் தங்க சிம்மாசனத்தில் முதல் பாரத திருமகனாக மலர இருக்கின்ற தூயவனை, கோவை தந்த மாமன்னனே வணக்கம். அரங்கத்தை அலங்கரிக்கின்ற மாமணிகளுக்கு எனது நன்றி. கொங்கு தங்கமாய் தகதகக்கும் கண்ணன் அல்லவா, இன்று மாநிலங்களின் மன்னவன் அல்லவா, உங்கள் சொல் கண்டு அவை மகிழ்வது போல இந்திய தாய் தனது 2வது மகனை வாழ்த்து மகிழ்கிறாள். தடைக்கற்களை படைக்கற்களாக மாற்றி கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை கடந்து வாகை சூடிய பூமகன் நீங்கள். உங்கள் உடனிருந்து ஏறத்தாழ 4-10 ஆண்டுகள் தோளோடு தோளாகி உதவிய கரங்களான உத்தமர் ஈதி சண்முகம், வேந்தர், கல்வி வள்ளல், மருத்துவ மாமணி, தன்வந்தரி உங்களை இந்த நிலையில் கண்டு உளம் கனிந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொள்கிறார். நாளை 18ஆம் படியினை சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் நாளே இந்தியாவே கொண்டாடும், அதுவே மக்களின் வாழ்த்து. ராஜ்யசபாவை பூஜ்ய சபாவாக மாறிவிடாமல் ஜனநாயகம் பேணுகின்ற குணநாயகன் தான் நீங்கள். இந்த பாராட்டு விழாவில் எனக்கு தமிழ் தர வள்ளுவனை அழைத்தேன். அண்ணாச்சி முன்னால அவர் குறிப்பாக தான் படைத்த அதிகாரங்களில் விருந்தோம்பல், இனியவை கூறல், நடுவு நிலைமை, குற்றம் கடிதல், செங்கோன்மை என்ற அதிகாரங்களை புரட்டிப்பார். இந்த தலைவரின் குணாதிசயங்களை பாடி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். வீட்டிற்கு வந்தவரை விருந்தோம்பி அனுப்புவது உங்கள் பண்பு. நமது பல்கலைக்கழக வேந்த ஏசிஎஸ் போல புன்னகை அணிந்து பார்த்த பார்வையிலேயே எதிரியை கவரும் கலை கற்றவர் நீவீர். ஓர்ந்தகன் ஓடாது எறை விருந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற நடுநிலைமையை காத்து நிற்பவர். நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என துணிந்து சொல்பவர். இனியவை கூறி செங்கோன்மை ஆழ்கின்ற செம்மல். பதவியேற்ற பின் ராஜ்யசபை எவ்வாறு கையாளப்படுகிறது என்ற காட்சிகளை காணுகின்ற பொழுது மாற்றான் விரும்புகின்ற மல்லிகையாய், ஒரு புன்னகை செம்மலாய் நீங்கள் காட்சி அளிப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. விதி ஒன்று உண்டு என ஒரு உறுப்பினர் அரசியல் சாசன புத்தகத்தை காட்டினால் அந்த விதிக்கு மேலான விதி அந்த நூலில் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டும் திறன் உங்களுக்கே சொந்தம். பேசும் பொருளுக்கு ஒத்ததை மட்டுமே சபையின் முன் வைக்க, மற்றவை வேண்டாம் என்ற குற்றம் கடிதல் இவரது இயல்பான பண்பு. நட்பின் உயர்வினால் இந்த உயர்ந்த நிலை அவர் பெற்ற இறையருள். மக்களால் சிபிஆர் என்று பிரபலமாக அழைக்கப்படும் நம்பவர் அடிமட்ட அரசியல் ஊழியராக இருந்து இந்த நிலைக்கு வந்துள்ளார். அவர் மக்களின் நேரடியாக தொடர்பில் இருக்கும் சில அரசியல்வாதிகளில் சிபிஆர்ஜியும் ஒருவர். பல்வேறு மாநிலங்களின் ஆளுநராக இருந்த போதும் அவர் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் மக்களுடன் தொடர்பில் இருந்தார் என்பது வரலாறு. அவர் எல்லா செய்திகளுக்கும் நேரில் பதிலளித்து வந்தார். இவரை போல அரசியலில் சாதனை படைத்த ஒரு சிறந்த நிர்வாகி வேறு யாரும் இல்லை. கேரளாவில் தென்னை நார் வாரியத்தின் தலைவராக பல்வேறு நாடுகளுக்கு தென்னை நார் ஏற்றுமதியை மேம்படுத்தியுள்ளார். இதன் மூலம் பாரத நாட்டின் அந்நிய செலாவணியை மிக உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் என்றால் அது சரித்திரம் படைத்த சாதனை. முடிஞ்சிருப்பான். கீதை காட்டும் கண்ணனாக செயல்படுகின்ற இந்த மாமன்னன் கீதையை சொல்லுகிற வழி நாட்டை முழுதும் ஆண்டு உலக வரலாற்றில் பாரதம் முதன்மை என்று பொன்னெழுத்துக்களை பொறிக்கப்படும் நாள்
நமக்கு என்று இன்பம் தரும். அது இறைவன் சொன்ன வழி. தமிழகம் தழைத்திடவும் இனிவரும் காலங்களில் இந்தியா செழித்திடவும் விண்ணை வென்றது போல இந்திய தாய் மண்ணை வென்று நம்மையெல்லாம் வாழ்விக்க வருகிற நாயகர், வையகத்து வாழ்கின்ற பெருமாள், பாரதத்தின் பொக்கிஷம் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பாரதம் ஆண்டு வாழ அந்த கீத நாயகனையே வேண்டி மகிழ்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தன்முக துய்யமணி, உண்முக சைவமணி, ஷண்முக தெய்வமணி என்ற மாமனிதருக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய நீதியரசர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றி. நீதியரசர் அவர்கள் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள். அடுத்ததாக வாழ்த்துரை. பொது மருத்துவத்திலும் இதய மருத்துவத்திலும் தங்கப்பதக்கம் பெற்றவர், இதய நலத்தில் முது முனைவர் பட்டம் பெற்றவர், இதய மருத்துவத்தின் எல்லை தொட்டவர், நோய் தடுப்பு மருத்துவ வில்லை எடுத்தவர், இதயம் காத்திட இன்னும் சொல்லிக் கொடுப்பவர், இதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி. சொக்கலிங்கம் ஐயா அவர்களை வாருங்கள், வாழ்த்துரை தாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் என் உறவினர்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இதை நான் பாராட்டு விழாவாக பார்க்கவில்லை, இது பாராட்டும் திருவிழாவாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த திருவிழா என்று சொல்வதற்கு கூட காரணம், நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காகத்தான் நம்ம ஏசிஎஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார். ஏசி சண்முகம் அவர் பெயரிலேயே ஏசி இருப்பதால் எப்பொழுதும் குளுமையாகவே இருக்கின்றார். அவர் என்னை மறக்கவே முடியாது, ஏனெனில் அவர் தந்தையின் பெயர் சொக்கலிங்கம். நம் வைஸ் பிரசிடென்ட், நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர், என் சகோதரராக பழகினேன். இப்பொழுது அவர் நண்பனாக, தத்துவ ஞானியாக, எனக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்குமே. He is now a friend, philosopher, guide for all of us. We are really honored, sir. I am really delighted to be here. கற்பது அனைத்தும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிப்பது மட்டுமல்ல, கற்பிக்க வேண்டும். கற்பது அனைத்தும் கடைப்பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த டாக்டர் சொக்கலிங்கம் 80 வயது ஆகின்றது. இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதனால் நீங்கள் சாப்பிடுகின்ற மருந்து நிறுத்தி விடாதீர்கள். அதே நிலையில் தான் நம் சகோதரர் இருக்கின்றார் என்று மாற்று கருத்தில்லை. எதற்கு இது அனைத்தும் சொல்கின்றேன்? அவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வேக வேகமாக சாப்பிடுகின்றார். அடுத்த ப்ரோக்ராம் அது கூட சொன்ன, ஐயா கொஞ்சம் நிதானமாக சாப்பிடுங்கள். மக்க மகிழ்ச்சி. மேல் பிடிச்செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டும்தான் உள்நோக்கம். அந்த நோக்கத்துடன் தான் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்காக தான் சொல்லுகின்றேன், ஹோலிஸ்டிக் ஹெல்த் என்பது பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி. நீங்கள் ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். 20,000 வருடங்களுக்கு முன்பு அந்த மனம், உடல், உயிரை இணைத்து கொடுத்ததுதான் யோகா அண்ட் மெடிடேஷன். எவன் இந்த 3 கேப்ஸிலே உள்ளடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதை தான் நம் பாரத பிரதமர் இப்போது உலகளவில் நம் நாட்டிற்குமல்ல உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ இன்டர்நேஷனல் யோகா டே என்று ஆரம்பித்தார். இன்டர்நேஷனல் மெடிடேஷன் ஆரம்பித்து அவர்கள் சொல்லுவதை கேட்டுவிட்டால் சொக்குலிங்கத்திற்கு வேலை போய்விடும். எல்லா மருத்துவமனைகளும் நாம் க்ளோஸ் பண்ணிவிட முடியும் என மாற்று கருத்தில்லை என்று சொல்லி ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன். ஐயாவிடம், நம் வீட்டில் அனைவரும் ஆமை நுழையக்கூடாது என்று சொல்வார்கள். எனக்கு அதில் அர்த்தமில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்கள் சொன்ன ஆமை என்பது கல்லாமை, அறியாமை, இல்லாமை, இயலாமை, வேண்டாமை, பொறாமை அண்ட் தீண்டாமை போன்ற ஆமைகள் வீட்டில் அல்ல மனதில் நுழையாமல் பார்த்து கொண்டு வாழ்பவர். அந்த ஆவிலிருந்து மையை தீட்டிக் கொள்ளுங்கள். அந்த மை என்பது
அவருக்கல்ல அனைவரும் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது நேர்மை, இனிமை, எளிமை, உண்மை, வாய்மை, மெய்மை என்ற மையை தீட்டிக் கொண்டால் நாம் வாழ்வதல்ல, அனைவரும் வாழ முடியும் என்ற மாற்று கருத்தில் என்று சொல்லி ஒன்றே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். இதுதான் நம் வாழ்க்கை. இந்த கோடு பார்க்குறீங்களே, இந்த வாழ்க்கை என்பது நம் கையில். அந்த வாழ்க்கையை கூட்டிக் கொள்ள வேண்டுமென்றால் 3 மந்திரங்கள். உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த 3 ஊக்கள் நீங்க கூடவே சொல்றீங்களா? தயவு செய்து 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக சொக்கலிங்கம் 60 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதை தான் நம் பாரதி பிரதமரும் ஐயா அனைவரும் உலக மக்கள் சென்றடைய செய்கின்றார்கள். அந்த 3 தாரக மந்திரங்கள்: எண்ணும் எண்ணம் சீராக, சொல்லுங்க, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை வைத்துக் கொண்டால் இந்த வாழ்க்கையை நம் கூட பார்த்தீங்களா, அது நம் கையில். நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கையற்று வாழும் பொழுது ஐயா பார்க்க வேண்டும், இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை, சொக்கலிங்க பேச்சு கேட்க மாட்டீங்க, சீப்பார் பேச்சு கேட்க மாட்டீங்க என்றால் இந்த கோட்டை குறைத்து கொண்டு 20 வயதில் மகிழ்ச்சியோடு இறந்து விடுவீர்கள். இருக்க வேண்டுமா இறக்க வேண்டுமா இரண்டும் உன் கையில் என்று சொல்லி, அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு. எவனொருவன் தன்னை அறிந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த சக்தியும் இழக்க வைக்க முடியாது என்று சொல்லி, இதயம் 100 வருடம் கடந்து எங்க ஒரே ஒரு மருந்து மகிழ்ச்சி மட்டும். மகிழ்ச்சி என்ற உணர்வு கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது நேரமாக, உழைப்பாக, பணமாக, எதுவாக இருந்தாலும் கொடுப்பதில் மகிழ்ச்சி. அதைவிட பல மடங்கு என் உறவினர்களை சொல்லிக் கொடுக்கின்றேன், விட்டு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி, நாம் அனைவரும் 100 வருடம் கடந்து நாம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக மாற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, அவர் சகோதரி ஏசி சண்முகம் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறைக்குரிய மருத்துவர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களின் புதிய வார்ப்பாக உருவெடுத்தவர். தமிழ் திரையுலகில் புதியவர்களெல்லாம் சுவரில்லாத சித்திரங்களாயிருந்த காலகட்டத்தில் அவரின் கன்னி பருவத்திலே ஒரு கை ஓசை எழுப்பியவர். மௌன கீதங்களாய் விடியும் வரை காத்திருக்காமல் தமிழ் திரையுலகமே இது நம்ம ஆளு என கொண்டாடிய எங்க சின்ன ராசா பாக்யா இதழின் ஆசிரியர் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களே, வாருங்கள், வாழ்த்துறை தாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய விழா தலைவர் டாக்டர் ஹண்டே சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி மரியாதைக்குரிய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் வாழ்த்து வந்திருக்கவங்க, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹண்டே சார் பேசும்போது சொன்னார், மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவர்கள் அடுத்த உயர்வுக்கு போகிறது அது நான் பார்க்குறேன்னா இல்லையோ, அவர் போகணும் அப்படின்னாரு. அவரும் போகணும், இவரும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்தித்து அவருக்கு அந்த, ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவர் டாக்டர் கூட சொல்கிறாரு, இவர் பேசும்போது பாருங்கள் இந்த வயசில் எப்படி பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு இருந்தார் என்னமோ சில விஷயங்கள்லாம் சொல்லி என்ன அது அப்படின்ட்டு. எனக்கு எப்பவுமே இந்த மோடிஜி விஷயத்தில் எப்பவுமே ஒரு விஷயம், எங்கேயோ திடீர்னு ஃபாரின் போகிறாரு, உடனே அந்த ஃபாரினில் 10 நாள் கழித்து திடீர்னு வர்றாரு, வந்து அடுத்தது இங்கே பாம்பேயில் இல்லை கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம்னா டக்குன்னு உடனே வந்துடுறாரு. இந்த ஜெட்லாக்கு அது இது என்னென்னமோ ஒன்றுமே எப்போ பாரு ஃபாரின் போகிறது, வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு உடனுக்குடனே போகிறாரு. அவர் ஹெல்த் கண்டிஷன் இப்போ நம்ம டாக்டர் சொக்கலிங்க சொன்னது தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாரும் பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஊருக்காரரை பற்றி, அவருடைய எளிமையை பற்றி, அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக இது பண்ணுவார்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல
அந்த மண்ணுக்காரங்க இல்லையா, நம்ம பக்கத்து ஊர் அப்படிங்கும்போது என்னை அறியாமல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நிறைய பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி படித்தது சொல்லணும்னு, அது மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒருத்தர் ஒரு ராஜா கிட்ட உங்கள் குதிரையை நான் பறக்க வைக்கிறேன், ஒரு 10,000 வராக பொண்ணு கொடுங்க, 10,000 பொண்ணு கொடுத்தா பறக்க வைக்கிறேன்னா, என்னையா அது நடக்குமா ராஜா, நடத்தி காட்டுறேன், 6 மாதம் டைமு, 5,000 ரூபா அட்வான்ஸ், 5,000 பொண்ணு கொடுங்க, அப்புறம் 6 மாதத்தில் ராஜாவோ ஏதோ பறக்க வைக்கிறானே நம்ம பட்டத்து குதிரையானா 5,000 பொண்ணு கொடுத்துட்டாரு. இவன் வாங்கிட்டு சந்தோஷமாக வந்தால் கூட இருக்கவெல்லாம் கேட்டான், ஏண்டா ராஜா நாளைக்கு எப்படி 6 மாதத்தில் பறக்க வைக்க முடியும், இல்லைன்னா உன்னை விடுவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி முட்டாள்தனமா சொன்னேன். 6 மாதம் டைம் கேட்குறேன், அது வரைக்கும் ஆனந்தமாக இருக்க போகிறேன். இந்த 6 மாதத்தில் ராஜா இருப்பாரா, குதிரை இருக்குமா, நாய் இருப்பேனா, யாருக்கிட்ட அது இப்போதைக்கு ஓட்டிட்டு போகண்டா, அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் அரசியலையும் சரி மற்றவர்களையும் சரி இதுதான் மெயினாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்ப்போம், இப்போ தட்டிடுவோம், அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் மாறானவர் தான் நம்ம துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். அவர்கிட்ட எந்த கருத்து கேட்டாலும் சரி, எந்த வாதமாக இருந்தாலும் சரி, அப்போதைக்கு உடனே சொல்லணும்னு சொல்ல மாட்டார். கான்ஸ்டியூஷன் எடுத்து இதில் இத்தனை பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சட்ட புத்தகம் எடுத்துட்டு அதுலேயும் ஏதாவது வாதம் பண்ணால் இதில் இங்கே இத்தனை பக்கத்தில் இது இருக்குன்னா ஒருத்தர் இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா எது எடுத்தாலும் புஸ்தகம் எடுத்துட்டு ஆதாரபூர்வமாக காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளவு தூரம். ரெண்டாவது, தோல்விகளை சந்திக்கும் போது தோல்ன்றது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது இல்லை. என்கிட்ட வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாரு, என்னென்ன பாக்கியராஜ் எதை செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக ஃபெயிலியருங்கிறதுக்கு நம்ம சான்ஸ் இருக்குது 50%. ஆனால் நீ செய்யாமையே முயற்சி பண்ண முட்டினா கன்ஃபார்ம்டாக ஃபெயிலியர்ரா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிரு அப்படிம்பாரு. அந்த மாதிரி தோல்வி வரும்போது ஃபீலே ஆகக்கூடாது. அவர் எத்தனை தோல்வி சந்திச்சாலும் அதெல்லாம் தாண்டி தாண்டி வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கு அதனால தான் துணை குடியரசுத் தலைவராக வந்திருக்காரு. ஏன் தோல்விகளை அவர் தாங்கிட்டு வர முடியுது அப்படின்னு சொன்னோம்னா, அவர் பதவியை மட்டுமே குறித்து வரல, நான் பொது சேவை மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். இதில் தோல்வி வந்தான்னு வெற்றி வந்தான்னு, தோல்வியாக இருக்கும்போதும் செய்ய முடியுமில்ல, அது பதவியில் இருந்தால் செய்யணுங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை கடைப்பிடிச்சிட்டே இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்த இடத்துல வந்திருக்காரு. அவருக்கு எல்லா நலமும் உண்டாகணும், நல்ல நலமுடன் இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏசி சண்முகம் அவர்கள் இவ்வளோ சிறப்பாக இந்த விழா எடுத்து இதில் நானும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க. அதுக்கும் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை கூற வருபவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ராமன் பாதம் பட்ட கல்லெல்லாம் தாமரையாக மலர்ந்ததாம், தமிழகம் தலைநிமிர தமிழனின் நடைப்பயணம் மேற்கொண்ட தலைவர் நயினார் அவர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் தாமரை மலர்ந்து விட்டது. தமிழகத்தின் வரலாற்றை மாற்றி எழுத புறப்பட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வாருங்கள் வாழ்த்துறை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் எத்தனையோ தலைவர்களை தந்திருக்கிறது, கண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அவருடைய அறக்கட்டளையின் பெயரில் இன்றைக்கு அந்த 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் சொன்ன எம்ஜிஆர் தமிழகம் தாய் தந்த தலைவர். இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு ஒரு தலைவரை தந்திருக்கிறது, அவர்தான் நம்முடைய சிபிஆர். அதை எம்ஜிஆர் இந்த சிபிஆர் ஆனால் விழா நடத்துவது எம்ஜிஆர் அறக்கட்டளை என்று சொன்னால் எம்ஜிஆருடைய ஆசையும் இதில் இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இது அரசியல் கிடையாது. இருந்தாலும் கூட அதையும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவது யார் என்று சொன்னால் மதிப்புக்குரிய ஐயா கண்டே அவர்கள். புரட்சித் தலைவரால் அமைச்சராக உருவாக்கப்பட்டவர். இன்றைக்கு அவருடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுகிறது. அதிலும் புரட்சித் தலைவர்களாக இன்றைக்கு பாரிவேந்தர், வேல்ஸ் பல்கலைக்கழகம், நமது எம்ஜிஆர் அறக்கட்டளையினுடைய அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மந்திரத்தின் அடிப்படையில் வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அண்ணன் என்று சொல்லும்போது முன்னாடி தான் நாம் அண்ணன் என்று சொல்ல முடியும். இப்பொழுது மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் என்றுதான் சொல்ல முடியும். உறவிலே உறவினராக அண்ணனாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக
ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை காட்டிலும் எப்படி வாழ்ந்தான் என்கின்ற அடிப்படையில் பார்த்தால் இப்படி வாழ்ந்தவர் இன்றைக்கு இப்படி உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் இறைவனுக்கு சொல்ல வேண்டிய நன்றியாக, தமிழ்த்தாய்க்கு சொல்ல வேண்டிய நன்றியாக நான் இந்த நேரத்திலே பார்க்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு நிலைக்கு உயர்ந்தவரும் கூட ஏசிஎஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் போய் பார்க்கின்ற பொழுது அங்கே கூடியிருக்கிற மக்களை பார்த்து இவரால் இறங்கவும் முடியாது. அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் வினய் அவர் சார் இறங்கக்கூடாது அப்படிங்கார். அங்கே நம்ம கருப்பசாமி நிற்கா, நாகேந்திரன் கொஞ்சம் சொல்லிருங்க. பிறகு அங்கே நம்ம விவேகானந்தன் நிற்கிறார், இவர்கள் அஸ்வின் நிற்கிறார் அப்படின்னு மனம் பதட்டப்படுகிறது. இவரால் பேச முடியவில்லை, எல்லா டோரும் கிளாஸ் ஏற்றி இருக்கிறது, இறங்கவும் முடியாது. வினய் இறங்கவும் விட மாட்டார். அந்த அளவிற்கு இன்றைக்கு எவ்வளவு நிலை உயர்ந்தாலும் தன்னோடு இருந்தவர்களை நினைத்து பார்க்கின்ற ஒரு நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நமது இந்திய குடியரசு துணைத் தலைவர். நான் டாக்டர் எல் முருகன் அவர்களிடம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை 2001ஆம் ஆண்டு நான் அமைச்சராக இருந்த நேரம், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அப்பொழுது அவசரமாக நான் ட்ரெயினுக்கு வந்து நானும் என்னுடைய மனைவியும் வந்து ஏறுகிறோம். நாங்கள் புக் பண்ணலை. ஆக அவர் ஃபர்ஸ்ட் ஏசியில் இருக்கிறார். அப்போ வந்தவுடனே செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட கேட்டு யாருன்னு கேட்டவுடனே அமைச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஃபர்ஸ்ட் ஏசி புக் பண்ணியிருந்த எடுத்து அவர் செகண்ட் ஏசிக்கு போயிட்டு எனக்கு இருக்க இடம் கொடுத்தவர் நமது இந்திய குடியரசு துணைத் தலைவர். இன்னைக்கு திருப்பூரில் நகரத்தை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு அவருடைய நகரசபை இருக்கிறதே அவர்களுடைய இடம், அவருடைய முன்னோர்கள் இனாமாங்க கொடுத்த இடம். அந்த அளவிற்கு இன்னைக்கு அது மட்டுமில்லை, இன்னும் சொல்ல போனால் விவேகானந்தர் போலவும் இன்னைக்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவராக டெல்லி பட்டணத்தில் குடியேறினால் கூட குடும்பம் எல்லாமே இன்னைக்கு திருப்பூரிலே இருக்கிறது. என்னுடைய ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் அங்கே அழைத்து போய் வைத்து நாட்டிற்கும் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, எனக்கு வாழ்த்த முடிய வயது இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கு நன்றி சொல்லி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த மாபெரும் மாமனிதர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கலந்து கொண்ட கலைத்துறையினர், நீதியரசர்கள், வேந்தர்கள், நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள், அனைத்து துறையை சார்ந்த அவர்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒருமுறை அண்ணன் ஏசிஎஸ் அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்திற்குரிய மாநில தலைவர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக வாழ்த்த வருபவர் சாமானிய மக்களின் சாட்சிக்குரிய தலைவராக, சட்டத்தில் முதுநிலை முனைவராக, கிட்டத்தில் அணுகக்கூடிய எளியவராக, தமிழக மக்களின் குரலை தலைநகரில் ஒலிக்கும் தலைமகனாக திகழும் கோனூர் பெற்றெடுத்த கோஹினூர் மாண்புமிகு தகவல் தொலைத்தொடர்பு துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறையின் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே வாருங்கள், வாழ்த்துரைத்தாருங்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த நம்மில் ஒருவர், நமக்கான ஒருவர், மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாராட்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா டாக்டர் HV ஹண்டே அவர்களே, இதற்கு முன்னிலை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் AC சண்முகம் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றி இருக்கின்ற மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, முன்னாள் நீதியரசர்கள் ஐயா திரு TN வள்ளிநாயகம் அவர்களே, ஐயா டாக்டர் ஜோதிமணி அவர்களே, துணைவேந்தர் SRM பல்கலைக்கழகம் ஐயா TR பாரிவேந்தர் அவர்களே, வேல்ஸினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் டாக்டர் ஐயா ஐசரி கணேசன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் ஐயா பாக்கியராஜ் அவர்களே, முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் MGR பல்கலைக்கழகம் திருமதி சுதா சேசையன் அவர்களே, பிரபல இருதய சிகிச்சை நிபுணர்
ஐயா டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய பாராளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள். நம்மளுடைய இந்திய கலாச்சாரம், நம்மளுடைய இந்திய பண்பாடை பிரதிபலிக்கின்ற புதிய பாராளுமன்றம். அந்த புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு நம்மளுடைய தமிழக முறைப்படி நம்மளுடைய ஆதீனங்கள் புடைசூழ செங்கோல் ஏற்று அந்த பாராளுமன்றத்தை திறந்து வைத்தார்கள். அந்த பாராளுமன்றத்தை இன்றைக்கு நிர்வகித்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய மேதகு ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் எங்கெல்லாம் சென்றாலும் கூட தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வு முறையை தான் அவர் எங்கு சென்றாலும் கூட எடுத்துரைக்கிறார்கள். ஐநா சபையிலும் கூட யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உரைக்க சொன்னவர் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அப்படிப்பட்ட மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலும் ஒருபடியாக தமிழருக்கு, தமிழ் மண்ணை சார்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதியாகி அழகு பார்த்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை, தமிழருக்கு பெருமை, தமிழகத்திற்கு பெருமை. சகோதரர்களே, ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு 20 வருஷத்திற்கு முன்னாடி நான் அப்போ ஏபிவிபியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கட்சிக்கு நான் அறிமுகம் இல்லை. அப்போ ஐயா தலைவர். அப்போ கட்சியில் சொல்லியிருக்காங்க, ஐயா அப்போ 234 தொகுதிக்கும் வேட்பாளரை போடணும்னு. நான் சின்ன பையன், எனக்கு அரசியல், நான் ஏபிவிபியில் இருந்தேன், அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத். ஐயா அவர்கள், நீ போய் சங்ககிரியில் நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல எனக்கு அறிமுகமே, கட்சியினுடைய அறிமுகமே ஐயா அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வேட்பாளராக எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர். ஐயா அவர்களை ஜனசங்கத்தில் ஆரம்பித்து ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி, இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்தாலும் கூட அவருடைய தலைமை பண்பை இங்கே இருக்கிற சான்றோர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆனால் அவரை பற்றி ஒரு 2 விஷயங்கள் நிறையா சொல்லிட்டு போகலாம். என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட விஷயங்கள் ஒரு 2 விஷயங்கள் இந்த சபையில் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று. ஒன்று, 1998 கோயம்புத்தூரில் பயங்கரவாதிகளினுடைய பயங்கரவாத செயல். அப்போ ஐயா பாராளுமன்ற உறுப்பினர். அங்கே ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்தது. அதில் பாம் பிளாஸ்டில் பல குடும்பங்கள் இறந்து விட்டார்கள், பல குடும்பங்கள் படுகாயமடைந்தார்கள். அவர்களை பாதுகாத்து அந்த குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நம்மளுடைய ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்றைக்கு அரசியல் உங்களுக்கு தெரியும் நல்லா. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை நமக்கு தெரியும். எவன் பாக்கெட்லையாவது இருந்தால் எடுத்து தான் பாக்கெட்டில் போட்டுக்கலான்ற இருக்கின்ற காலம். தமிழ்நாட்டினுடைய அரசியலே அப்படிதான் இருக்கிறது. டாக்டர் ராஜ்குமார் கூட சொல்லுவார், ஐயா இப்படியெல்லாம் இருந்தா அப்படின்ட்டு. ஆனால் தன்னுடைய சொந்த சொத்தை வித்து அரசியல் செய்தது நம்மளுடைய ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சொந்த காசை, சொந்த சொத்தை வித்தார். இன்னைக்கு யாராவது அப்படி இருப்பாங்களா? சொந்த இடத்தை கொண்டு போய் வித்து அரசியல் தலைவராக வேட்பாளர்களுக்கு காசை கொடுத்து அனுப்பினார், சொந்த சொத்தை வித்து. அப்படிப்பட்ட தலைவர், நேர்மையான தலைவர், அன்பான தலைவர், பாசத்திற்கான தலைவர், நம்மளுடைய தலைவர், இந்திய துணை குடியரசுத் தலைவராக இருப்பது தமிழர்கள் நமக்கெல்லாம் பெருமை, நம் தமிழ் மக்களுக்கு பெருமை. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக, தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நன்றிகளை உருத்தாக்கி கொண்டு, ஐயா அவர்கள் இன்னும் மேலும் மேலும் பெரிய பதவிகளை அடைய வேண்டும், மேலும் மேலும் அவர் நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என எல்லாம் வல்ல இந்த முருகபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக ஏற்புரை. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மேதகு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள்
கொங்கு மண்டலத்தில் கொள்கைகளுக்காக உழைத்த பெருமகன் இன்று தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய அடையாளமாக நாட்டின் உயர் பொறுப்பில். சந்திராபுரத்திலிருந்து இந்திரபுரம் சென்ற இவரின் வாழ்க்கை பயணம் நமக்கெல்லாம் வாழ்க்கை பாடம். திருப்பூரில் தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு புதிய சித்தாந்தம் உருவாக போராடியவர் டாக்டர் ஷியாமலா பிரசாத் முகர்ஜி அவர்களையும், பண்டிட் தீன்தயாள் உபாத்யா அவர்களையும், கொள்கை வீரர் கோவல்கர் அவர்களையும், தியாகசீலர் குருஜி அவர்களையும் தன் பற்றினால் பற்றியவர், பற்றியதால் பெற்ற வெற்றி இவர். வாருங்கள், ஏற்புரை தாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம் இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு சிபிஆர் அவர்களை. தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, ஒரு பாராட்டு விழா எவ்வளவு சிறப்பாக நடைபெற வேண்டுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுகின்ற வகையில் நீங்கள் எல்லோரும் அதை அமைத்திருக்கிறீர்கள். அதில் நம்முடைய டாக்டர் ஏசி சண்முகம் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்று அதை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். இங்கே பேசியவர்கள் அனைவரும் அரசர்கள், வேந்தர்கள், ஒவ்வொருவரும் அவர்களுடைய துறையில் வல்லுநர்கள். நீதி அரசர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், வேந்தர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோல கலையுலகத்தில் கொடிகட்டி பறந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசும் இங்கே அமர்ந்திருக்கிறார். இப்படி எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் டாக்டர் என்று சொன்னால் இறுதியில் அவர்தான் இருதய நோய்க்கு சிகிச்சை தருவதில் அவர்தான் அரசர். இப்படி எல்லோரும் அவர்கள் ஒரு மகத்தான நிலையிலே அமர்ந்திருக்கிற பொழுது நானும் முருகனும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மாலே பண்ணையார் என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற நயினார் நாகேந்திரன் அவர்களும் தான் எனக்கு தெரிந்து சாதாரண மனிதர்களாக இருக்கிறோம். இப்படி டாக்டர் ஹண்டே அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருப்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற பெரும் பாக்கியம் என்றே நான் கருதுகிறேன். 100 ஆண்டுகளை தொட்டுவிட்டாலும் பொது வாழ்க்கையிலே இருக்கின்ற அக்கறை சிறிது கூட குறையாத மாமனிதர் நம்முடைய டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர்கள். மத்தியிலே குடியரசு துணைத் தலைவர் என்று சொன்னாலே அதோடு இன்னொரு பொறுப்பும் இணைந்து வந்து விடுகிறது. ராஜ்யசபாவினுடைய தலைவர் என்கின்ற பொறுப்பும் ராஜ்யசபாவினுடைய சேர்மன் என்கின்ற பொறுப்பும் வந்து விடுகிறது. அப்படி ராஜ்யசபாவில் என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய மத்திய தகவல் தொழில்பரப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் துறையினுடைய இணையமைச்சர், அன்பிற்கு இலக்கணமாக விளங்குகின்ற டாக்டர் எல் முருகன் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு நிலைகளில் அமைச்சராய், சட்டமன்ற உறுப்பினராய், சட்டமன்ற குழு தலைவராய், இன்றைக்கு ஒரு இயக்கத்தின் தலைவராகவும் சிறப்பாக பணியாற்றி எல்லோருடைய அன்பையும் ஓரங்கே பெற்றிருக்கின்ற வாசத்திற்கினிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, நம்முடைய ஏசி சண்முகம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். அதில் ஒரு பாதி தான் உண்மை. அவர் சொல்லுகிற போது சொன்னார்கள்,
எனக்கு அவருடைய என்னுடைய வீட்டுக்கு எதிரிலே அவர் இருந்தார் என்று சொன்னார்கள். அது உண்மை இல்லை. அவருடைய வீட்டிற்கு எதிரிலே தான் நான் வாடகை வீட்டிலே இருந்தேன். அவர் சொந்த வீட்டிலே இருந்தார், நான் வாடகை வீட்டிலே இருந்தேன். ஆகவே என்னுடைய எதிர் வீட்டுக்காரர் என்னுடைய அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற டாக்டர் ஏசி சண்முகம் ஜி அவர்களே, ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் TN வள்ளிநாயகம் அண்ணன் அவர்களே, நானும் அவரும் ஒரு விவாதத்திலே கலந்து கொண்டது எனக்கு நன்றாக நினைவுக்கு வருகிறது. அந்த விவாதம் என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ராஜீவ் காந்தி கொலை நியாயப்படுத்தி பல பேர் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அது தவறு, அந்த கொலையை செய்தவர்களுக்கு தண்டனை பெற்று தந்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு விவாதம் நடைபெற்றது. அதில் நானும் நீதியரசர் அவர்கள் வள்ளிநாயகம் ஜி அவர்களும் கலந்து கொண்டு நியாயத்தின் பக்கம் வெற்றியோ தோல்வியோ ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று நின்ற நினைவு எனக்கு இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய டாக்டர் பி ஜோதிமணி ஜி அவர்களே, முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். எனக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்று கேட்டார்கள். நீங்கள் தமிழ் மீது வைத்திருக்கின்ற அளப்பரிய பற்று ஒன்றே போதும் நீங்கள் யாரையும் உயர்த்தி பேசுவதற்கு. அதேபோல இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். அதே கருத்தை தான் அவருக்கு முன்பாக பேசிய நம்முடைய டாக்டர் ஏசி சண்முகம் ஐயா அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். அதில் என்ன விந்தை என்றால், மனிதனுக்கு எப்பொழுதுமே எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்கின்ற மனநிலைதான் ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒட்டுமொத்த சென்ட்ரல் ஸ்டேஷனையே எம்ஜிஆர் அவர்களுக்கு தந்த பின்பு ஒரு சிலை வைப்பதற்கு இடம் வேண்டும் என்று கேட்கிறீர்களே, நிச்சயமாக நான் அதை ரயில்வே அமைச்சர் அவர்களிடத்திலே எடுத்து வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதில் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், பணமும் பதவியும் வந்தால் ஒருவருக்கு உடனே வர வேண்டியது பணிவுதான். அந்த பணிவுக்கு சொந்தக்காரராக டாக்டர் TR பாரிவேந்தர் அவர்கள் என்னை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய குடும்பத்தில் ஒருவர் என்று சொன்னார்கள். நான் இன்றைக்கும் என்றைக்கும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி ஒரே அன்போடு தான் பழக வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்படி என்னை குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கின்ற டாக்டர் TR பாரிவேந்தர் அவர்களே, டாக்டருக்கு படித்தாரா இல்லை MA தமிழ் படித்தாரா என்று புரிவதற்கு நமக்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு விட்டது. என்ன தமிழ், அதிலே எங்கே மை வேண்டும் எங்கே மை வேண்டாம் என்று நமக்கெல்லாம் சிறப்பாக பல இதை எழுதி சொன்னவர். ஆனால் அவர் தன்னலமற்றவர் என்பதை நான் உடனே புரிந்து கொண்டேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு டாக்டர் இடத்துல தலைவலிக்கு என்று சென்றால் கூட நீங்கள் MRI எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலை இருக்கிற பொழுது நீங்கள் டாக்டர் இடத்திலேயே வரக்கூடாது, அப்பொழுதுதான் உங்கள் உடல் நலம் காக்கப்படும் என்று மார்க்கெட்டிங் உலகத்தில் இப்படியும் அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒன்றை சிறிது செய்தால் கூட ஏதோ உலகத்திலேயே மிகப்பெரியதாக செய்ததை சொல்லுகின்ற மனிதர்கள், ஒன்றுமில்லாத பொருளை கூட கூவி கூவி விற்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் டாக்டராக இருந்து கொண்டு நீங்கள் டாக்டரிடத்திலே வரக்கூடாது என்பதற்கு ஆலோசனை சொன்ன ஒரு மாமனிதர் நம்முடைய இறுதியியல் நிபுணர் டாக்டர் வி சொக்கலிங்கம் அவர்களே. எம்ஜிஆர் அவர்களே ஒருவரை தன்னுடைய வாரிசாக அறிவித்திருக்கிறார். அரசியலிலே அவர் யாரையும் வாரிசாக அறிவிக்கவில்லை.
ஆனால் எம்ஜிஆரை கண்டால் அவர் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லோரும் பெயரைச் சொல்வதற்கு கூட அஞ்சுவார்கள், சின்னவர் என்றுதான் சொல்லுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த எம்ஜிஆர் அவர்களே என்னுடைய திரைப்பட வாரிசு என்று சொல்லுவதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் திரு பாக்யராஜ் அவர்கள்தான் என்று பெருமையாக இங்கே சொல்ல முடியும். எனக்கு சினிமாவை பற்றி அதிகமாக தெரியாது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் எல்லோருமே ஒன்றை பாராட்டுகிறார்கள். அதில் அவருடைய நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது என் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டது. அவர் சொல்லுகிறார், ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் திரைக்கதை என்றால் என்னவென்று ஒருவர் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது பாக்யராஜ் என்றுதான் சொல்ல முடியும் என்று சுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டியிலே குறிப்பிட்டதை நான் பார்த்தேன். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய நண்பனை பற்றி நான் சொல்லுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தால் கூட அதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற கற்பனை வளமும், அதை கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்களே, கிரியேட்டிவிட்டி இல்லாதவர்கள் சினிமாவிலே வெற்றி பெறுவது என்பது முடியாது. அப்படி ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு சொந்தக்காரரான கோவையை சார்ந்த அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, என் ஊனோடும் முதிரத்தோடும் உணர்வுகளோடும் இன்றைக்கும் என்றைக்கும் பிரிக்க இயலாமல் என்னோடு இணைந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றி இழந்த வணக்கத்தை இந்த மாலை நேரத்திலே உரித்தாக்கி, புண்ணிய பூமியான பாரதத்தின் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என இதயத்திற்கு பெரிதும் நெருக்கமான என் வாழ்வோடு இரண்டர கலந்த தமிழகத்தினுடைய தலைநகர் சிங்கார சென்னைக்கு இன்றைக்கு வந்திருப்பது என்னுடைய வாழ்வில் ஒரு பொன்னாள் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய வரவேற்பு, இதயபூர்வமான அன்பு, பாராட்டு மொழிகளில் சிறிது கூட செயற்கைத்தன்மை இல்லாமல் உள்ளத்தின் அடிநாதத்திலிருந்து எழுந்த அந்த உரைகள் என்னை மெய் சிலிர்க்க வைத்திருக்கிறது. உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேரும் கேட்பார்கள், இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே, இந்திய கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே. ஆம், அந்த இந்திய கலாச்சாரத்திற்கு அடித்தளமாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அடித்தளமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே சென்றாலும் தமிழின் பெருமையை, தமிழனின் பெருமையை உயர்த்தியே பேசுகிறார்கள். நான் 2 குஜராத்தி பெரிய தலைவர்களை உணர்வுகளை உங்களோடு பங்கிட விரும்புகிறேன். மகாத்மா காந்திஜி அவர்களிடத்திலே ஒரு முறை கேட்கிறார்கள், அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனடியாக தயக்கமே இல்லாமல் மகாத்மா காந்திஜி அவர்கள் சொன்னது, நான் தமிழகத்திலே பிறக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதேதான் நரேந்திர மோடி அவர்களும், எனக்கு தமிழ் தெரியவில்லை, மீண்டும் எனக்கு ஒரு பிறப்பு இருக்கும் என்று சொன்னால் நான் தமிழ் மண்ணிலே பிறந்து தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் எதனால் சாத்தியமாகிறது என்று சொன்னால் தமிழனுக்கே இருக்கின்ற அந்த மகத்தான விருந்தோம்பல் தான். வந்தாரை வாழ வைக்கின்ற, வந்தாரை அரவணைத்து அவனுடைய சிறப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற ஒரு மகத்தான குணம் உலகத்தில் ஒரு இனத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது தமிழ் இனத்திற்குத்தான் உண்டு. இதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவின் மைய மண்டபத்திலே இருந்து உறக்கச் சொன்னார்கள். ஏதோ காரல் மார்க்ஸ் தான் முதலாக உலகம் ஒன்று என்று சொன்னவர் என்று யாரும் கருதி விடாதீர்கள். அதற்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்கள் இந்திய நாட்டிலே இருந்து ஒரு தமிழ் புலவன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னான்.
இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, அப்படி சொன்ன பிறகுதான் உலகம் உணர்ந்து கொண்டது. மோடிஜி அவர்களுடைய அந்த உரைக்கு பின்புதான் உலகம் உணர்ந்து கொண்டது. தமிழன் என்று சொல்லுவோன் உலகத்தின் மிகச்சிறந்த விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரன், எல்லோரையும் தன்னுடைய சொந்தக்காரர்களாக நினைக்கின்ற பரந்த மனப்பான்மை கொண்டவன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. இங்கே உங்களோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய கடந்த காலங்களில் உங்களோடு உழைத்ததும், உங்களோடு இயக்கப் பணிகளிலே ஈடுபட்டதும், உங்களோடு சமூக பணிகளிலே ஈடுபட்டதும், சுனாமி வந்தபோது ஓடி ஓடி சென்று உழைத்ததும் பசுமையாக என் நெஞ்சத்திலே இருக்கிறது. ஒருவன் உயர வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பகவத்கீதையிலே சொல்லி இருக்கிறவர்கள் அல்லவா, கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், நீ உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்லுகிறார். அதற்கு பல பேரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்வார்கள். இதெல்லாம் உட்கார்ந்து கொண்டு உழைப்பவனுடைய வியர்வையை உறிஞ்சுவதற்காக சொல்லப்பட்ட மொழிகள் என்று சொல்லுவான். உண்மை அதுவல்ல. உண்மை எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், உழைக்கின்ற பொழுது அதற்கான பயனை எதிர்பார்த்து கொண்டு ஒருத்தன் உழைப்பான் என்று சொன்னால் அவனுடைய கவனம் சிதறிவிடும். வெற்றி என்பது தள்ளி போய்விடலாம் அல்லது தவறி போய்விடலாம். உழைக்கின்ற பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உழைக்கின்ற பொழுது உங்களை தேடி வெற்றி இறைவனால் கொண்டு வந்து நிச்சயமாக சேர்க்கப்படும். உழைப்பவனுக்கும் நேர்மையாளனுக்கும் ஒரு உயர்வினை தரவில்லை என்று சொன்னால் கடவுளை நாம் எதற்காக கடவுள் என்று அழைக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ஆகவே நம்முடைய கீதையில் சொன்னதோ, நாலடியாரில் சொன்னதோ, தெய்வப்புலவன் குரலில் சொன்னதோ எதுவுமே தவறல்ல. அவையெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானவை. அவர்களை நாம் உள்ளன்போடும் உண்மையான உணர்வோடும் பின்பற்றுவோம் என்று சொன்னால் வெற்றி சிறிது தள்ளி போகலாம், ஆனால் தவிர்க்க முடியாததாக உங்களை தேடி வரும் என்பதுதான் நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய சிறு வயதிலே இருந்து சில தலைவர்கள் நம்மை ஈர்த்தெடுப்பார்கள். அப்படி நான் சிறுவனாக இருந்தபோது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறேன். சர்தார் வல்லபாய் பட்டேலை பற்றி படித்திருக்கிறேன். RSSிலே சேர்ந்த பின்புதான் டாக்டர் எட்கவர் அவர்களுடைய தன்னலமற்ற உழைப்பையும் அவருக்கு சமூகத்தின் மேல் இருக்கின்ற மகத்தான அக்கறையையும் இந்த தேசத்தின் மேல் இருக்கின்ற அப்பழுக்கற்ற தேசபக்த உணர்வையும் புரிந்து கொண்டேன். அதே போலதான் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் தன் வாழ்வில் எதையும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்காத ஒரு மகத்தான தலைவர். திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் காந்திஜிக்கு ஒரு உறுதிமொழியை தந்தார்கள். திருமண உறவில் நாங்கள் இருவரும் ஒருபோதும் விடமாட்டோம். அந்த திருமண உறவு உறவாக மட்டுமே இருக்குமே தவிர அந்த திருமண இன்பத்தில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குறுதியை தந்தார்கள். இந்த நாடு விடுதலை பெறுகின்ற வரை அந்த உணர்வோடு வாழ்வோம் என்று திருமணம் செய்து கொண்டார்கள். கடைசி வரை அவர்களுக்கு குழந்தையே இல்லை. அவர்கள் அப்படியே வாழ்ந்து மறைந்து போனார்கள். எத்தகைய மகத்தான தியாகம் என்று நினைத்து பாருங்கள். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். எல்லோருடைய உழைப்பும் எல்லோருடைய தியாகங்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த பாரத தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. எங்கே பிரிவினைவாத சக்திகள் தலை தூக்கினாலும் அதற்கு எதிராக நாம் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தாலும், கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும்
நாம் ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதும் பாரதத்தை உற்று நோக்குகிறது என்று சொன்னால், இத்தனை மொழிகளுக்கு இடையிலும் ஒற்றுமையாக ஒரு நாடு இருக்க முடியும் என்பதை உலகம் உணர்ந்து கொண்ட ஒரே காரணத்தால் தான் நம்மை நோக்கி அவர்கள் உன்னிப்போடு கவனிக்கிறார்கள். பெல்ஜியம் எவ்வளவு ஒரு சின்னஞ்சிறிய நாடு, அந்த பெல்ஜிய நாட்டை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று கேட்டால் 3 மொழி பேசுகிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள். சின்னஞ்சிறு நாடுகளிலிருந்து வருகின்றவர்கள் எல்லாம் என்னை சந்திக்கிற பொழுது, நான் கவர்னராக இருந்த நேரத்திலும் சரி, இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்ற நேரத்திலும் சரி, அவர்கள் வந்த உடனேயே முதலிலே ஒன்றைத்தான் சொல்வார்கள், நாங்கள் ஒரு சின்னஞ்சிறிய நாடு சார். நான் சொல்றேன், பாரத தேசத்தை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. சின்ன நாடாக இருந்தாலும் மிகப்பெரிய வல்லரசாக இருந்தாலும் நீங்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு நண்பர்கள் என்று சொல்லுங்கள். அதனால் நாம் சிதறண்டோடு விடக்கூடாது என்பதற்காக, நல்லது இந்த மண்ணிலே உலக பூமியில் மானிடத்திற்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் பாரத தேசம் வலிமையான தேசமாக இருக்க வேண்டும். பாரதம் வலிமையடைய வேண்டும் என்பது எதற்கு என்று கேட்டால், ஏதோ உலகத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக என்றால் இல்லை. இனி ஒரு முறை உலகத்தில் எந்த நாடும் பாரத தேசத்தை அச்சுறுத்துவதற்கு கனவிலும் கூட நினைக்க கூடாது என்பதற்குத்தான் நாம் வலிமை மிகுந்த நாடாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றோம். கடந்த 11 ஆண்டு காலம் மோடிஜி அவர்கள் இந்த தேசத்தை தலைமையேற்று வழி நடத்துகிறார்கள். அதற்கு முன்பாக எத்தனாவது இடத்திலே இருந்தோம் என்று நாம் எண்ணிக்கூட பார்த்ததில்லை. 5வது இடத்தை தொட்டோம். 5வது இடத்திலே இருந்து இன்றைக்கு 4வது இடத்தை தொட்டிருக்கிறோம். 4வது இடத்திலிருந்து விரைவிலேயே 3வது இடத்தை தொடப்போகிறோம். 2047க்குள்ளாக நாம் நிச்சயமாக உலகத்தின் முதல் இடத்தை தொட்டே தீருவோம். அப்படி உழைக்கின்ற தேசபக்தி மிக்க தலைவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே ஒரு ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் போற்றி புகழ வேண்டும். நான் கடந்த முறை கவர்னராக இருந்த அந்த நேரத்தில் அண்ணன் நெடுமாறன் அவர்களையும் அருமை அண்ணன் நம்முடைய நல்லக்கண்ணு அண்ணன் அவர்களையும் தேடி சென்று பார்த்து வந்தேன். அது என்ன, என்னுடைய கொள்கைக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் எந்த விதத்திலும் பொருத்தமே இல்லை. இருவருமே மாற்று சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். ஒருவர் அகில உலக சிந்தனைக்கு சொந்தக்காரர், ஒருவர் தமிழ் தேசியத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் நானோ இந்திய தேசியத்துக்கு சொந்தக்காரன். ஆனாலும் அவர்கள் இருவரையும் ஏன் சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது என்று சொன்னால், நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்க முடியும். அப்படி மோடிஜி அவர்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற தேசபக்தர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒருமுகமாக பாராட்ட வேண்டும் என்பதற்குத்தான் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அந்த திட்டத்தில் நம்முடைய பாராட்டாத மாமன்னர்கள், தமிழ் மாமன்னர்கள், பாராட்டப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் யாரும் இல்லை என்கின்ற நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பாரத தேசம் எப்பொழுதும் எல்லா சமூக கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு புண்ணிய பூமிதான். அது சைவமாக இருந்தாலும், வைணவமாக இருந்தாலும், கௌமாரமாக இருந்தாலும், சமணமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும், ஆசீவகமாக இருந்தாலும், சாக்கியமாக இருந்தாலும், சீக்கியமாக இருந்தாலும், கிறிஸ்துவமாக இருந்தாலும், இஸ்லாமாக இருந்தாலும், வழிபாட்டு முறைகள் அனைத்தும் இந்த மண்ணில் முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒருபோதும் நாம் யாருக்கும் எதிரானவர்களாக இருந்ததில்லை. ஒரே காலகட்டத்தில் 2 மன்னர்கள் இருந்தார்கள். ஒரு புறத்திலே அவுரங்கசீப் அவர்கள், இன்னொரு புறத்திலே சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள்.
மராட்டியர்கள் நம் மீது படையெடுத்து வந்து தமிழகத்தின் பல பகுதிகளை கைப்பற்றினார்கள். அதேபோல ராஜேந்திர சோழனும் இங்கே இருந்து படையெடுத்து சென்று வடபுலத்தின் பல பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஏன் கடாரம் மட்டுமல்ல, கடாரத்தையும் தாண்டி ராஜேந்திர சோழன் இன்றைக்கு இருக்கிற லாவோஸும், இன்றைக்கு இருக்கிற இந்தோனேஷியாவில் ஒரு பகுதியையும், இன்றைக்கு இருக்கின்ற கம்போடியாவையும் அடக்கி ஆண்டிருக்கிறான். ஆனால் அந்த பகுதி மக்களினுடைய உணர்வுகளை மதித்து போற்றி இருக்கிறானே தவிர ஒருபோதும் மிதித்ததில்லை. அவுரங்கசீப்புக்கும் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவுரங்கசீப் நினைத்தார் தான் பின்பற்றுகின்ற மதத்தை இந்திய தேசத்து மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சொன்னார், யார் எந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அந்த மதத்தை பின்பற்றட்டும், எல்லா மதமும் இறைவனை நோக்கி ஆன பயணத்திற்கான வழி என்று சொன்னார். இது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் அது இந்த மண்ணிலே இருந்து வந்தது. அன்றைக்கு தெரியுமா செக்யுலரிசம், சூடோ செக்யுலரிசம் அல்லது கம்யூனலிசம், இதெல்லாம் அன்றைக்கு யாருக்கும் தெரியாது. ஏதோ இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட பின்புதான் இந்த செக்யுலரிசம் என்கின்ற வார்த்தையே நமக்கு புரிந்ததை போல நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. நம்மை ஆண்டவர்கள் நம்மை பிளவுபடுத்தினார்கள். ஏனென்று சொன்னால் பிளவுபடுத்தினால்தான் ஆட்சி அதிகாரத்தை செலுத்துவதற்கு எளிதாக இருக்கும் என்று பிளவுபடுத்தினார்கள். அது அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் செய்தது. ஆனால் இன்றைக்கு அதே ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற அத்தனை பேரையும் வரவேற்கின்றவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். இதெல்லாம் காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்கள். நாம் நம்முடைய பெருமைகளில் பெருமை அடைய வேண்டும். பல பேர் சொல்லுகிறார்களே, இந்த மண் என்றைக்கும் ஆன்மீகத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. பௌத்தம் வடக்கே தான் தோன்றியது. ஆனால் பௌத்தம் நம்முடைய பூம்புகார் நகர் வரைக்கு பரவி கிடந்ததை மணிமேகலை சொல்லுகிறது, சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஒரு காலகட்டத்தில் 3 தமிழர்கள் சமண மதத்தை மட்டும்தான் பின்பற்றினார்கள். இன்றைக்கு விஜயமங்கலம் இருக்கிறத, திருப்பூருக்கு அருகிலே இருக்கிற விஜயமங்கலத்தில் இன்றைக்கும் சமண கோயில்கள் இருக்கிறது. அந்த சமண கோயில்கள் இப்பொழுது சிவன் கோயில்களாக மாறி இருக்கிறது காலப்போக்கு. சீனாபுரத்திலே ஜைன கோயில்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஆக வடக்கே தோன்றிய சமணம் தமிழகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது என்பது யதார்த்தமான வரலாறு. இன்றைக்கு கூட தமிழ் மொழி பேசுகின்ற 40,000 சமணர்கள் தமிழகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் என்னை சந்தித்த போது நானே ஆச்சரியப்பட்டு போனேன். அவர்கள் கட்டிய அந்த சமண மடம் ஜார்க்கண்டிலே என்னாலே திறந்து வைக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், 40,000 தமிழை தாய்மொழியாக கொண்ட சமணர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து வருகிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், பாரத தேசம் காலம் காலமாக கலாச்சாரத்தால், பண்பாட்டால், உயர்ந்த சிந்தனையால் அரசர்கள் பலர் இருந்தாலும் தர்மம் ஒன்றாக இருந்திருக்கிறார். அதனால்தான் பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்றான். அந்த சிந்தனை என்ன என்று கேட்டால் அது தர்மம்தான் பொதுவானது. தர்மத்துக்கு எதிராக ஒருவரும் நடக்கக்கூடாது என்பதுதான், அது யாராக இருந்தாலும். தென்னாடுடைய சிவனே போற்றி சொன்னார் நம்ம நீதியரசர் அவர்கள். ஜோதிமணி அவர்கள் பேசும்பொழுது எல்லாம் சிவனால் என்று, நான் வணங்குகின்ற சிவனால் என்று சொன்னார். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படி என்றால் அதோடு நிறுத்தி விட்டார்களா? இல்லை, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொன்னார்கள். அப்படி போற்றப்படும் சிவனும் முல்லை நில தெய்வமான திருமாலும் பாரத தேசம் முழுவதும் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆக தமிழ் தெய்வங்கள் இன்றைக்கு பாரத தேசம் முழுவதும் வணங்கப்படுகின்ற தெய்வங்களாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் நாம்
பல்வேறு மொழிகளை பேசினாலும் உணர்வால், உள்ளத்தால், சிந்தனையால், தர்மத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாரதி அழகாக சொன்னான் தமிழ் மொழியை பற்றி. பாரதி விஜய் தீவில் தமிழனுக்கு துன்புறுவதை கண்டு கண்ணீர் வடிக்கின்றான். அப்படி இங்கே இருந்து வேலை என்று கூட்டிக் கொண்டு சென்றவர்கள் சவுக்கால் அடித்து கரும்பு தோட்டத்திலே வேலை வாங்கிய கொடுமையை எல்லாம் கண்டு பாரதி கண்கலங்கி அவன் சொல்லுகிறான், இதற்கு ஒரு விடிவு வராதா என்று. ஆனால் அதே விஜய் தீவில் இன்றைக்கு தமிழ் வளர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அற்புதமான ஒரு திட்டத்தை அந்த விஜய் தமிழர்களுக்கு தந்திருக்கிறார்கள். தமிழன் தன் தகுதிக்குரிய மரியாதையும் அரவணைப்பையும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெற்று வருகிறான். நம்முடைய தமிழ் அதற்குரிய அங்கீகாரத்தை எல்லா இடங்களிலும் பெறுகிறது. பாரதி சொன்னதைப் போல யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், தேமதுர தமிழோசை உலகமெங்கும் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னான் பாரதி. அந்த தேமதுர தமிழோசை இன்றைக்கு உலகம் முழுவதும் பரப்பி வருகின்றவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். தமிழனின் பெருமையும் தமிழனின் உயர்வும் உலகெங்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. தன்னுடைய மன் கி பாத் கடைசியாக நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியிலே கூட தமிழை கற்றுக்கொள்வதற்கு வடபுலத்தில் இருக்கின்றவர்கள் முன்வர வேண்டும் என்கின்ற தன்னுடைய வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். அதற்காக காசியில ஒரு பல்கலைக்கழகத்தில், காசி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கையை அமர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு அதில் முதல் முறையாக 120 வடபுறத்தைச் சேர்ந்த தமிழர்கள் தமிழை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக அது இருக்கிறது. எத்தனை பெரிய மாமன்னர்கள் தோல்வி வந்த போதும் கூட அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை தந்திருக்கிறார்கள். அது பூலித்தேவராக இருக்கலாம், அழகு முத்துக்கோனாக இருக்கலாம், ஒண்டி வீரனாக இருக்கலாம், வேலு நாச்சியாராக இருக்கலாம், அருமை சகோதரி குயிலியாக இருக்கலாம், வீரபாண்டிய கட்டபொம்மனும் வெள்ளைத்தேவனும் சுந்தரலிங்கனாரும் மருது சகோதரர்களும் தீரன் சின்னமலையும் மாட்சிமை பொருந்திய பொல்லானும் வாவேசு ஐயர் அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் வாஞ்சிநாதனும் திருப்பூர் குமரனும் அவர்கள் இந்த மண்ணில் அந்நிய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக போராடிய மகத்தான தேசபக்தர்கள். அவர்களை போற்றி வணங்குவது நம்முடைய கடமை என்பதை மோடி அவர்கள் பல்வேறு கட்டங்களிலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். செம்மல் வஉசியின் பெயரை தூத்துக்குடியின் நவீன துறைமுகம் இன்றைக்கு தாங்கி நிற்கிறது. ராஜேந்திர சோழனுடைய பெயர் ஒரு கடற்படை தளத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் வீரத்தையும் பெருமைகளையும் போற்றுகின்ற வகையில் எல்லோருடைய முயற்சியின் காரணமாக நினைவஞ்சலி தலை வெளியிடப்பட்டது. அது என்னுடைய தலைமையில் துணை குடியரசுத் தலைவர் இல்ல வளாகத்தில் வெளியிடப்பட்டது. நம் தமிழருக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற ஒரு பெருமையான நிகழ்வாகும். அருமை சகோதரர்களே, ஒன்றே ஒன்றை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். பாரதி என்னென்னலாம் நினைத்தானோ அதற்கெல்லாம், அவனுடைய கனவுகளுக்கெல்லாம் ஒரு நனவை தருகின்றவராக மோடி அவர்கள் செயல்படுகிறார்கள். சிங்கள தீவினருக்கு ஒரு பாலம் அமைப்போன் என்று சொன்னான். நான் சொல்லுகிறேன், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, நிச்சயமாக அதுவும் சாத்தியமாகும். சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று சொன்னான். வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று சொன்னான். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று சொன்னான் பாரதி. அதற்கு சொன்னான், பாரத தேசம் என்று நீங்கள் தோள் கொட்டுங்கள். நிச்சயமாக இதை நான் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், பல பேரும் இன்றைக்கு தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுவதையே ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
அந்த தெலுங்கர்கள் நமக்கு தந்ததுதான் தெலுங்கு கங்கை திட்டம். அதனால் தான் இன்றைக்கு சென்னை மாநகரம் குடிநீருக்கு சிரமப்படாமல் குடிநீர் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. ஒருவருக்கொருவர் இணைப்போடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதும் ஒருவருடைய தேவைகளை இன்னொருவர் புரிந்து கொள்வதும் இன்னொருவருடைய தேவைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்வதும் அதுதான் இணைந்த வாழ்க்கை உகந்ததாக இருக்கும். நான் எனது என்று சொல்லாமல் நாம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய வெற்றி மிக பெரிதாக இருக்கும், அது எளிதாகவும் இருக்கும். அத்தகைய ஒரு மகத்தான வெற்றிக்கு நம் பாரத தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்கின்ற என்னுடைய பணிவான வேண்டுகோளை மட்டும் உங்கள் காலடிகளிலே வைத்து இவ்வளவு அன்பையும் வரவேற்பையும் அளித்த இந்த மக்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணி திருநாடு. நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். மிக்க நன்றி 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 நன்றி. ஏற்புரை வழங்கிய இந்திய குடியரசு துணைத் தலைவர் மேதகு சிபிஆர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றி. விழா இத்துடன் இனிதே நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி. நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे।